Okay. Hello everyone. Welcome to unit test in the sorry retake. Hello everyone. Welcome to ultimate test series solution number solution number 5. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்ன லெசன்ஸ் அப்படின்னா work energy power systems of particle and rotational motion. ஓகேவா? ஸோ systems of particle and rotational motion பார்க்குறது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 4th லெக்சர் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் F1 சொல்லி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ்னால ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ இந்த கேஸில் ஒர்க் டன் எவ்வளோன்னு சொல்லு. ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபோர்ஸு, அதை ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே ஒர்க் டன் என்ன? அதை பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடி. இதுலேருந்து இதுக்கு சப்ராக்ட் பண்ணால் -2i cap, இதில் இது சப்ராக்ட் பண்ணால் 0j cap, k cap பண்ணாது ஏன்னா இங்கே ஃபோர்ஸே இல்லை k capல. அப்போ இங்கே 2i cap -4j cap. இப்போ மல்டிப்ளை பண்ணு, -4 ஜூல். கரெக்டா? அப்போ இந்த ஃபோர்ஸ் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு -4 ஜூல் ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, தென் அனதர் ஃபோர்ஸ், ஏதோ இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கேருந்து இங்கே வந்துருக்கு, இங்கேருந்து இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்ன, 5லேருந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 6i cap, 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6j cap. இங்கே ஃபோர்ஸ் எவ்வளோ, 3i cap ப்ளஸ் 4j cap. மல்டிப்ளை பண்ணு, 3 6 are 18, 4 24. ஸோ இங்கே எவ்வளோ வருது, 42. டோட்டல் ஒர்க்குன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு -4 ஜூல், இப்போ 42 ஜூல். அப்போ டோட்டல் என்ன ஆயிடுச்சு, 38 ஜூல். புரியுதா? பாரு, ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். டோட்டல் ஒர்க் டன் கேட்குறாங்க. ஒரு மெத்தட் என்ன, நீ இந்த இடத்துல ஒர்க் டன் கண்டுபிடி, அடுத்து இங்கே ஒர்க் டன் கண்டுபிடி, அடுத்து இங்கே ஒர்க் டன். ஸோ மொத்தம் 20ல் ஒர்க் டன் எவ்வளோ. எனக்கு ட்ரப்பீசியம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது பிடிக்கும், அதனால் நான் இது ஒரு ட்ரப்பீசியம் அது ஒரு ட்ரப்பீசியமாக பிரிச்சுட்டேன். இப்போ இந்த ட்ரப்பீசியமில் பாரு, ஃபார்முலா என்ன, ஹாஃப். இந்த ட்ரப்பீசியமில் ஹைட் எவ்வளோ, 10. ஏவோட வேல்யூ என்ன, இது ஒரு சைடு 5லேருந்து 15, அப்போ இந்த வேல்யூ 10. இது 0லேருந்து 15, அப்போ 15. ஸோ 10 + 15 25. இது இந்த ட்ரப்பீசியமோட ஏரியா. இப்போ ரெண்டாவது ட்ரப்பீசியமுக்கு ஹாஃப், இதோட ஹைட் எவ்வளோ, 5. ஏன்னா 15லேருந்து 20 போயிருக்கீங்க, அப்போ 5. ஏ இந்த வேல்யூ எவ்வளோ, 10. பி இந்த வேல்யூ எவ்வளோ, 20. 250 ஹாஃப், இது எவ்வளோ வருது, 30 × 5 150. ரெண்டு கூட்டிடு, 400/2. அப்போ ஆன்சர் 200 ஜூல். சரிங்களா? ஸோ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா ஏரியா அண்டர் த கர்வ். Question number 3. A bullet of mass 50 grams leaves a rifle at initial velocity கொடுத்துட்டாங்க. Strikes the earth at the same level with a velocity of இவ்வளோ. இல்லைப்பா, 2000 ஸ்பீடில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, அது வந்து 1000 ஸ்பீடில் போய் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் டன் எவ்வளோ, ஏன்னா நல்லப்பா 2000 அனுப்பியிருக்கீங்க, அது 2000ல் போயிருக்கணும். பட் அங்கே எவ்வளோவில் போயிருக்கு, 1000ல் தான் போயிருக்கு. அது 1000ல் போயிருக்குன்னா ஏர் வந்து நெகட்டிவ் ஒர்க் டன் பண்ணியிருக்கு, கரெக்டாக இல்லையா? அப்போ அது எவ்வளோ நெகட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். இதான் கேட்குறான். இதை நான் எப்படி எழுதலாம், ½ mv² - u²ன்னு எழுதலாம். 50 கிராம் கிலோகிராமுக்கு மாற்றிக்கோ. v² 2000 2 × 10⁻³ எழுதலாமா? அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிக்கோ. 2 × 10⁻³ ஸ்கொயர் மைனஸ் 1 × 10⁻³ ஸ்கொயர். இல்லை பார், 2² 4, அங்கே 1² வந்து 1. அப்போ 3 × 10⁻6 ஆயிருமா? 4 - 1 3. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கோ. 10⁻⁴.
இது என்ன வருது 3 5s are 15 15 by 2 என்ன 7.5 into 10 power 4 ஓகேவா Seven 7.5 into 10 power 4 எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது புரியுதா இது பாரு potential energy of a particle is given by u is equal to இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க find the magnitude of force at x is equal to 4 u கொடுத்துட்டு f கேக்குறான் சார் இதுக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி இந்த क्वेश्चनல மிஸ்டேக் இருக்கு இந்த இடத்துல 4x² வரும் ஓகேவா ஏன்னா எனக்கு இந்த क्वेश्चन யாரோ அனுப்பிவிட்டு ஆன்சரே வர மாட்டேங்குதுன்னாங்க நான் அப்புறம் பார்த்தா क्वेश्चनல டைப்பிங் எரர் இருந்துச்சு ஓகே ஸோ இதான் क्वेश्चन இப்போ நல்லா பாரு ஃபோர்ஸை நான் இன்டகிரேட் பண்ணால் எனக்கு u கிடைக்குமா அப்போ நான் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் ஃபோர்ஸ் அப்போ யூவை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடு -3 -8x இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் எனக்கு என்ன கிடைக்குது ஃபோர்ஸ் அவன் என்ன கேட்குறான் எனக்கு ஃபோர்ஸ் வேணும் at x is equal to 4 x ஓட வேல்யூ 4 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு -3 x ஓட வேல்யூ 4 னு போட்டா -35 எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது ஓகேவா நெகட்டிவ் எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால நான் பாசிட்டிவ் மார்க் பண்ணிட்டேன் 2 balls of mass 2 kg and 4 kg are dropped together from 60 meter tall building. After fall of 30 meter, the ratio of their kinetic energy. So நிறைய பேர் பிரச்சனை என்ன 60 மீட்டர்ல இருந்து அந்த பால் ஃபால் ஆகி வருது 30 மீட்டர் வரப்போ அதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிப்பாங்க நல்லா பாரு வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன √2gh கரெக்டா ஃபர்ஸ்ட் பாலோட வெலாசிட்டி என்ன சார் 2 into g into 30 செகண்ட் பாலோட வெலாசிட்டி என்ன √2 into g into 30 கரெக்டா இல்லையா இப்போ அவன் என்ன கேட்குறான் கைனெட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ கேட்குறான் கைனெட்டிக் எனர்ஜி 1 by கைனெட்டிக் எனர்ஜி 2 half மாஸ் எவ்வளோ mனு வச்சுக்கலாம் சரியா v1 square half m2 v2 square இல்லை half ஆஃப் கேன்சல் பண்ணிடு இது கேன்சலா ஏன் என்ன வெலாசிட்டி சேமாக இருக்கும் அப்போ கொஷினை நீ சால்வ் பண்ணாமல் நீ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லியிருக்கலாம் சார் 2 பேருக்கு ஃபால் ஆக போகிறாங்க 2 பேரோட வெலாசிட்டி எப்படி இருக்க போகுது சேமாக இருக்க போகுது அப்போ வெலாசிட்டி கேன்சல் ஆயிரும் அப்போ மாஸோட ரேஷியோ தான் கேட்குறான் ஒரு இதோட மாஸ் 2 kg இன்னொருத்தவனோட மாஸ் 4 kg ஆன்சர் என்ன புரியுதா வெலாசிட்டியோட ரேஷியோ கேட்குறான் எந்த ஆப்ஷன் மார்க் பண்ணுவீங்க சொல்லு வெலாசிட்டியோட ரேஷியோ கேட்டால் எந்த ஆப்ஷன் மார்க் பண்ணுவீங்க கோகுல் கண்ணன் எஸ் சிவராத்திரியா சார் ஆமாயா இன்னைக்கு சிவராத்திரி வெரி குட் இன்னைக்கு சிவராத்திரி இல்லை மகா சிவராத்திரி சிவராத்திரி வந்து டெய்லி நைட் நடக்கிறது ஒரு சில பி லைக் உங்கள் சிவராத்திரிக்கும் சத்குரு நடத்துகிற சிவராத்திரிக்கு என்ன வித்தியாசம் அவர் லைவ்ல வந்து 2.5 லட்சம் பேர் உட்காந்து பார்க்குறாங்க என் லைவ்ல 10 பேர் உட்காந்துருக்காங்க கரெக்டா நான் சயின்ஸ் சொல்லித்தரேன் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லித்தராரு இதில் எது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு கேட்குறாங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இல்லையான்னு பார்க்கறது ரொம்ப சிம்பிள் நான் வந்து ஒரு டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணால் விட்டால் அதுவே திரும்பி வந்துடும் அதாவது ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது நான் ஸ்ப்ரிங் இப்படி இழுக்கிறேன் நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறேன் இழுக்கிறேன் வெரி குட் ஆன்சர் சொல்லிட்டாங்க ஒரு ஸ்ப்ரிங்கை நான் ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்து இழுக்கிறேன் நான் விட்டோன்னே அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆயிரும் திரும்பி பின்னாடி போயிடும் ஸோ இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் ஒரு சார்ஜை 2 சார்ஜ் இப்படி ஒட்டி நிற்கிறேன் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் 2 பேர்த்தையும் கஷ்டப்பட்டு இப்படி ஃபோர்ஸை கொடுத்து இப்படி பிரிச்சிடுறேன் விட்டால் திரும்பி என்ன ஆயிரும் 2 பேரும் ஒட்டிக்குவாங்க 2 மேக்னெட் இருக்குது
சரிங்களா? ரெண்டுமே நார்த் போல். நான் பக்கத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணுறது யார் ரிப்பல்லிங் ஈச் அதர். பட் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் வரேன், கையை எடுத்த உடனே திரும்பி பிரிஞ்சு போயிடுவாங்க. சரியா? எனி டிஃபிகல்ட்டி? கிராவிட்டி, நான் ஒரு கல்லை கஷ்டப்பட்டு இப்படி தூக்குறேன் மேலே, கையை எடுத்தோடனே அந்த கல் திரும்பி கீழே போயிடும். அப்போ கிராவிட்டி என்னது? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இந்த மற்ற ஃபோர்ஸில் என்ன சார்? நல்லா பாரு, நான் கஷ்டப்பட்டு நடக்கிறேன், ஃப்ரிக்ஷனை எதிர்த்து நான் என்ன பண்ணுறேன்? நடக்கிறேன். இப்போ நான் முன்னாடி போயிட்டேன், நான் நடக்கிறது நிப்பாட்டிட்டேன்னா ஃப்ரிக்ஷன் என்ன திரும்பி இங்கே வந்து நிப்பாட்டிடுமா? மற்ற எக்ஸாம்பிளில் பாரு, நான் இப்படி தூக்கி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கேன், கிராவிடேஷனுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணி விட்டால் திரும்பி அது கீழே போயிடும். நான் ஃப்ரிக்ஷனை எதிர்த்து முன்னாடி நடந்து போகிறேன், நின்ன உடனே ஃப்ரிக்ஷன் என்ன பின்னாடி இழுப்பானா? இல்லை. ஏர் ரெசிஸ்டன்ஸ், நான் காற்று அடிக்குது, மெதுவாக காற்று அடிக்குது, நான் சைக்கிள் அதை எதிர்த்து ஓட்டி போய்கிட்டு இருக்கேன், நான் சைக்கிள் ஓட்டுறது நிப்பாட்டினா காற்று என்ன பின்னாடி தள்ளிடுமா? இல்லை. புரியுதா? விஸ்கஸ் ஃபோர்ஸு, நான் வந்து தண்ணியில் வந்து நீச்சல் அடிச்சுட்டு முன்னாடி போகிறேன், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்னா பேசிக்கலி நம்ம இந்த தண்ணியோட லேயரில் ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும், அதை தாண்டி போகிறோம். நான் அப்படி நீச்சல் அடி நிப்பாட்டிட்டேன்னா தண்ணி என்ன பின்னாடி தள்ளிடுமா? இல்லை. புரியுதா இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன கிடையாது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. இல்லைன்னா எதிலெல்லாம் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் அது எல்லாமே கன்சர்வேட்டிவ். மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, சரிங்களா? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி, எதெல்லாம் எனர்ஜி வருதோ அது எல்லாமே என்னது? இது. ஓகேவா? எது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இல்லைன்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். Find the final kinetic energy of a block having 10 kg moving in x direction with a constant speed of u low is subjected to a retarding force. Force எப்படி இருக்கு? ரிட்டார்டிங் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா பாரு, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக இதானே ஒர்க் எனர்ஜி தியரமு? இப்போ நல்லா பாரு, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எப்படி எழுதலாம்? half mv ஸ்கொயர். இது ரிட்டார்டிங், அதனால ஒரு மைனஸ் போட்டேன். ஃபோர்ஸ் எவ்வளோ? 10. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சார்? நல்லா பாரு, நம்ம dx இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணணும், சரியா? நீ டேரெக்டாக போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். dx இன்டகிரேட் பண்ணி எங்கேருந்து எங்கே வரைக்கும்? 20 to 30 வரைக்கும். இப்போ வர கைனெட்டிக் எனர்ஜி ஹாஃப், மாஸ் வந்து 10, வெலாசிட்டி வந்து 10 ஸ்கொயர். இந்த வேல்யூ 500 ஆயிரும், இந்த வேல்யூ -10, இதோட வேல்யூ 10. 500 அங்கிட்டு போயிடுச்சுன்னா -500 அங்கிட்டு போயிடுச்சுன்னா +500 ஆயிரும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு -100 + 500, இதோட வேல்யூ 400. ஓகே. kinetic energy of the body becomes 4 times when the velocity is double. நல்லா பாரு, velocity double ஆகுனா kinetic energy என்ன ஆகும்? 4 மடங்கு ஆகும். ஏன்? ஏன்னா kinetic energy ஃபார்முலா என்ன? half mv ஸ்கொயர். இந்த v என்ன 2v ஆக்கி விட்டேன்னா என்ன சார் ஆக போகுது? 2v the whole square. அப்போ 4 half mv ஸ்கொயரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிஷியல் kinetic எனர்ஜியோட 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. ரீசன் என்ன? this is because kinetic energy is equal to half mv ஸ்கொயர். எஸ், ரெண்டுமே கரெக்ட். அண்ட் ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. Find the power generated by the turbine if frictional loss is around 15%. 15% loss ஆயிடுச்சு. The height of the water available is 50 meter and rate of flow is இவ்வளோ. நீங்கள் மேலே தண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கீங்க தண்ணி? 50 மீட்டர் ஹைட்டில் தண்ணி வச்சுருக்கீங்க. தண்ணியை கீழே விடுறீங்க, எவ்வளோ? 20 கிலோ ஒரு செகண்டும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இப்போ மேலே தண்ணி கீழே போகுது, கரெக்டாக இல்லையா? இப்போ மேலே தண்ணி கீழே போகுதுன்னா அந்த டர்பைனை சுத்த விடாத? கண்டிப்பாக சுத்த விடும். அப்போ சுத்த விடுதுன்னு சொன்னால் பவரோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் பர் யூனிட் டைம். ஒர்க் டன் என்ன? mgh பர் டைம் டி. எவ்வளோ மாஸ் பர் செகண்டு? 20 கிலோன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். கிராவிட்டி என்ன? 10. ஹைட் எவ்வளோ? 50. 3 ஜீரோக்கு நான் கிலோ வாட்னு போட்டேன், இது வந்து 10 கிலோ வாட். அப்போ இவ்வளோ தண்ணி கீழே போச்சுன்னா எவ்வளோ பவர் கிடைக்கணும்? 10 கிலோ வாட் கிடைக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்லிடுறான்? 15% வந்து காணாமல் போயிடுச்சு. யோசிச்சு பாரு, உன்கிட்ட 10 ரூபா இருக்குது, கவர்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோ வாங்கிடுறான்? 15% டேக்ஸாக வாங்கிடுறான். அப்போ நீ 15% டேக்ஸ் கொடுத்துட்டா உன்கிட்ட மிச்ச காசு எவ்வளோ இருக்கும்? கம்மியாயிரும். கரெக்டாக இல்லையா? அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகும்? 15% லாஸா? அப்போ லாஸ் மட்டும் பார்த்துக்கோ, அப்போ மொத்தத்தில் சப்ராக்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ 15% பர்சன்டேஜ் டிவைட் பை 100 இன்டூ 10 கிலோவாட். இது இதோட கேன்சல் ஆயிரும். 15/10 என்ன 1.5 கிலோவாட் லாஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா பாரு, கிரியேட் ஆனது 10 கிலோவாட், அதில் லாஸ் ஆயிடுச்சு எவ்வளோ 1.5. அப்போ எவ்வளோ எனர்ஜி சார் கிரியேட் ஆயிருக்குது 8.5 கிலோவாட். என்ன சொல்கிறேன்ட்டு தெளிவாக புரியுதா? நீங்கள் வந்து லாஸ் இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைன்னு யோசிச்சு 15% லாஸ் ஆயிடுச்சு, அப்போ எவ்வளோ பர்சன்ட் கிடைக்க போகுது 85% கிடைக்க போகுது. அப்போ 85% ஆஃப் 10 கிலோவாட் எவ்வளோ இப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே. வெரி குட். நான் வந்து இந்த கொஸ்டினை வச்சு விட்டுட்டு ஏதாச்சும் டவுட் இது வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் ஒரு தடவை. கேட்குது. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் செஷன். வெரி குட்மா, எல்லாமே கரெக்டு. ஹாய் அண்ணா, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகே, இது பெட்டர். எப்படின்னா கரெக்டாக சொல்லிங்க. அக்செப்டட் ஃபுல் 9. உருக்குறோமா, ஆரம்பிக்கலாமா? எஸ்ஓபியும் புரியுதுனே. ஓகேண்ணே. ஹலோ. எஸ் ப்ரோ. பஃபர். எஸ் நோ பஃபர். டார்க் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டைம்ஸ் ஆல்ஃபா. அந்த ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஐ ஆம் லெஜெண்ட் ஃப்ரெண்ட். மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் டெலிட்டட், அது எனக்கு தெரில. ஸோ மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் டெலிட்டட் தானேன்றாங்க. அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரில, நீ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, டிஸ்க் ஃபில் ஆயிரும். எங்கள் பிரெயின் ஹாஃப் எம்ஆர்ஸ்கள் ஹாலோ அதிகமாக இருக்கும். நெட்டு டார்க்கு கைரேஷன் ஒமேகா. ஓகே, ரோலிங் மோஷன் இருக்குது ப்ரோ. ரோலிங் மோஷன் இருக்குவா, பரவாயில்ல. வடிவேல் காமெடியில் வரும் இல்லை, பால் வச்சுட்டு அந்த மாதிரி. ஐ எம் ஸ்கோரிங். ஓகே, அப்சல்யூட் ரோலிங் மோஷன். ஹவு மெனி கொஸ்டின்ஸ்? எஸ்னா டபிள்யூஹெச் மாறுது. ஓகே ஓகே ஓகே, போயிடும், திரும்பி சேர்ந்துருவாங்க. ஓகேவா, புரிஞ்சு. ப்ரோ, ஃபஸ்ட் டைம் சீயிங் யுவர் சேனல். ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேன் எனிவல் டெல்? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் 2 முறை கேட்டீங்க. 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ 100 கொஸ்டின். அதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் விட்டால் ஒரு 70 கொஸ்டின் வச்சுக்கோமே. வெரி குட். கௌதம் வந்து அதுக்குள்ளே இங்கே ஆன்சரை ஸ்பேம் பண்ணி வச்சிட்டார். நல்லா பாரு. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்து இருக்க வரைக்கும் டோட்டல் எனர்ஜி டஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட். இது தப்பு, சரியா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது ஒன்று, சரிங்களா? கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல். இதோட டோட்டல் எனர்ஜி வந்து எப்பவுமே என்ன இருக்கும், கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஒர்க் டன் இன் ரவுண்ட் ட்ரிப் நாட் ஜீரோவா, இதுவும் தப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. ஒர்க் டன் in a round trip due to conservative force 0. work done is independent of path. இது கரெக்ட். நீங்க ஏல இருந்து பிக்கு போறீங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி போனா என்ன, சரிங்களா? work done irreversible கேட்டா இல்ல. என்னால வர நான் கல்லை தூக்கி இப்படி மேல வரேன், விட்டோன்னே கல்லு திரும்பி கீழே போகுது. ரிவர்சிபிள். கரெக்டா இல்லையா? the boat of length 10 meter and mass 450 gram is floating without a motion in still water. நல்லா பாரு, போட்டோட லென்த் சொல்லிட்டாங்க, அதோட மாஸ் சொல்லிட்டாங்க. ஒரு மேன் இருக்காரு, அவரோட மாஸ் எவ்வளோ 50 kg. ஸ்டாண்டிங் அட் ஒன் எண்ட், வாக்ஸ் டு த அதர் எண்ட். ஒரு எண்ட்ல நின்றுட்டு இன்னொரு எண்ட் வரைக்கும் நடக்க போறாரு, சரியா? the magnitude of displacement of the boat எவ்வளோ, சரி? இப்போ இவர் நடக்கிறாரு, இவர் முன்னாடி நடக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு, யாரையோ பின்னாடி தள்ளுவாரு. யாரை பின்னாடி தள்ள போறாரு, போட்டை. கரெக்டா இல்லையா? அப்போ இவர் 10 மீட்டர் நடக்கிறாருன்னா யாரை பொறுத்து நடந்திருக்காரு, போட்டை பொறுத்து 10 மீட்டர். அப்ப 10 - x. போட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, x. இவரோட மாஸ் என்ன 50, போட்டோட மாஸ் என்ன 450. இது 1 டைம், இது 9 டைம். அப்ப 10 - x is equal to 9x. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா 10 is equal to 10x. x ஓட வேல்யூ என்ன வருது, 1 மீட்டர். புரியுதா? நான் முன்னாடி நடக்கிறேன், சரியா? நான் 10 மீட்டர் முன்னாடி இருக்கிறேன். லெட் மீ அஸ்யூம், சரியா? நான் இங்க இருக்கேன், இது வந்து 100 மீட்டர்னு வச்சுக்கோ, சரியா? நான் 10 மீட்டர் நடந்திருக்கேன். நான் என்ன நடந்திருக்கேன், 10 மீட்டர் நடந்திருக்கேன். ஆனா நான் 10 மீட்டர் நடக்கிறப்ப நான் கொஞ்சம் போட்டை பின்னாடி தள்ளி இருக்கேன். கரெக்டா இல்லையா?
அப்போ நான் 10 மீட்டர் நடக்கிற பார்த்தா போட்டு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வந்திருக்கா இல்லையா? பட் போட் என்ன சொல்லுவோம், சார் நான் நகரல சார், அவன் மட்டும்தான் சார் நகர்றான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், போட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ், இவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 10. அப்போ என்ன பண்ணிடுவேன், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடுவேன். கரெக்டாக இல்லையா? அப்போ தான் போட்டை நம்ம ரெஸ்ட்டில் அசியூம் பண்ண முடியும். ஸோ இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். ஓகேவா? வெரி குட். எஸ், புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ அதனால தான் இவனோட வெலாசிட்டி என்ன, 10 - x, இவனோடது எக்ஸு. ஈவன் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் வெலாசிட்டியை வச்சு பண்ணுறப்ப 3 - போட்டிருந்தோம். ஸோ அவனோட வெலாசிட்டி 3, இன்னொருத்தவன் என்ன சொல்ல போகிறான், போட் நகரவே இல்லை சார், அப்போ 3 - v போட்டு அதை சால்வ் பண்ணும். இந்த கொஸ்டின் பாரு. A particle of mass m with a velocity v strikes another stationary particle of mass 2m and stick to it. ரெண்டு பேர் ஒட்டிக்கிறாங்கயா, சரியா? ஸோ v ஸ்பீடில் போயிட்டு ஒருத்தன் ஒட்டிக்க போகிறான். m வெலாசிட்டி vல போகிறான், another வந்து ஸ்டேஷ்னரி. இப்போ போய் ரெண்டு பேர் அடித்து ஒட்டிக்க போகிறாங்க. ஒருத்தவனோட மாஸ் இது, இன்னொருத்தவனோட மாஸ் இது, என்னோட வெலாசிட்டி தெரியாது. இது கண்டுபிடிச்சிரு. சால்வ் பண்ண என்ன வருது, v/3 வருது. இது பார், a block having mass m moves with a velocity v. v velocityல ஒரு block மூவ் ஆகிட்டு இருக்கு. collides with another stationary block. ரெண்டாவது ஸ்டேஷனரி பிளாக்னா u is equal to 0 ன்னு சொல்லிட்டான். having mass 2 times ஃபர்ஸ்ட் அவனோட மாஸ் m னு சொன்னா இவனோட மாஸ் எவ்வளோவா, 2m. the lighter block comes to rest. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டாவது பாக்ஸ் மோதினதுக்கு அப்புறம் எதுல வந்துருச்சு, ரெஸ்ட்ல வந்துருச்சு. இது u2. முன்னாடி இருக்க வெலாசிட்டி u1 ஓட வெலாசிட்டி v. then the value of coefficient of restitution e ஓட வேல்யூ கேக்குறாங்க. புரியுதா இல்லையா? எதோட வேல்யூ கேக்குறாங்க, e ஓட வேல்யூ கேக்குறாங்க. e னா என்ன, ஃபைனல் வெலாசிட்டி v2 - v1 / u1 - u2. அவ்வளவுதானே. velocity of separation by velocity of approach. நல்லா பாரு, இதில் இந்த velocity 0, அப்போ v2 எனக்கு வேணும், u2 எனக்கு 0, அப்போ u1 ஓட வேல்யூ v தான். அப்போ இதை நான் எங்கேருந்து கொண்டு வர போகிறேன், எலாஸ்டிக் கொலிஷனோ இல்லை இன்எலாஸ்டிக் கொலிஷனோ, மொமெண்டம் கன்சர்வ்டு. மொமெண்டம் ஃபார்முலா என்ன, m1 மாஸ் m, அவனோட வெலாசிட்டி சம் v. ரெண்டாவது பிளாக்ஸ் ரெஸ்ட்ல இருக்கு, விட்ரு, ஈக்குவல் டு செகண்ட் பாக்ஸு, சரியா? ரெண்டாவது பாக்ஸ் ரெஸ்ட்ல இருந்துச்சு இனிஷியலா, ஃபைனலா செகண்ட் பாக்ஸ் மூவ் ஆக போகுது வித் சம் வெலாசிட்டி v2. மொதல் பாக்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ இது வரைக்கும் புரிஞ்சா, இதை கேன்சல் பண்ணிடு. அப்போ எனக்கு v2 என்ன கிடைக்குது, v/2. v2க்கு வரலனா v/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூ கேன்சல். அப்போ ஈயோட வேல்யூ 1/2. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், சப்போஸ் ரெண்டு பாடி இருக்கு, m1 m2, இவனோட வெலாசிட்டி u1, இவனோட வெலாசிட்டி u2. சப்போஸ் இந்த வெலாசிட்டி இவனோட ஃபைனல் வெலாசிட்டியா மாறுது, சரியா? இல்லைன்னா என்னன்னா வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகுது. இந்த வெலாசிட்டி இங்க போகுது, இந்த வெலாசிட்டி இங்க வருது. இல்ல சாரி, இது அந்த ட்ரிக் கிடையாது. நான் இப்ப சொல்ல வந்த ட்ரிக் என்ன அப்படின்னா, சப்போஸ் மாஸ் ஈக்குவலா இருந்தால், மாஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலா இருக்கு. இதோட மாசும் m, இதுல சும்மா ட்ரிக், இது கிராஷ் கோர்ஸ் நிறைய இருக்கு, பார்க்காதவங்க போய் பாரு. இதோட மாஸ் m, இதோட மாஸ் m, இதோட வெலாசிட்டி u1, அதோட வெலாசிட்டி u2. இது மோதினதுக்கு அப்புறம் மாஸ் சேமா இருந்தால் அவங்களோட வெலாசிட்டி பார்த்தா இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இவனோட ஃபைனல் வெலாசிட்டி u1, இவனோட ஃபைனல் வெலாசிட்டி u2 ஆக மாறிடும். ஓகேவா? ஸோ இது வந்து வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகுறது. இவனோட வெலாசிட்டி அவனுக்கு, அவனோட வெலாசிட்டி இவனுக்கு. இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, மொமெண்டமை கன்சர்வ் பண்ணிருக்கோம், ஆன்சர் வந்துருச்சு. சந்தேகம் யாருக்காச்சும் இருக்கா? மாயாண்டி வந்துட்டார். ஹாய் அண்ணா, ஹலோ. வெரி குட் ஆர்த்தி. எஸ் வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச். கோகுல் வந்து PYQ சீரிஸ் ஃபாலோ பண்ணுங்க. PYQ சீரிஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? நீங்க நம்புறீங்களோ இல்லையா, நான் வந்து அடுத்து ஒரு 4 வீடியோ போட்டேன், உங்களுக்கு வேணா நான் காமிச்சு விட்டுறேன்.
ஏன்னா பிரச்சனை என்னன்னா இப்போ எனக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது, பட் மேபி நான் காமிச்சதுக்கு அப்புறமேலு அவர் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா அது வரைக்கும் ப்ளீஸ் கண்டினியூ பிவைக்யூ சீரிஸ், ப்ளீஸ் கண்டினியூ பிவைக்யூ சீரிஸ், ப்ளீஸ் கண்டினியூ பிவைக்யூ சீரிஸ், ப்ளீஸ் கண்டினியூ பிவைக்யூ சீரிஸ் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் மெசேஜ். இல்லை அவர் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பிவைக்யூ டிஸ்கஷன் அப்லோட் ஆயிடுச்சா, மோஷன் இன் பிளேன் பிவைக்யூ டிஸ்கஷன் அப்லோட் ஆயிடுச்சா, சரிங்களா? ஸோ வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். நாளைக்கும் நாளான்னைக்கு சேர்ந்து என்னோட எய்ம் வந்து ஃபஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக முடிக்கிறது. அது உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கும் வந்து சேரும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் படிங்க உட்காந்து, சரியா? ஸோ வாங்க இப்போதைக்கு இது கிடைக்கிறப்ப இது அனுபவிங்க, அது கிடைக்கிறப்ப அதை அனுபவிங்க. நான் பிவைக்கு அப்லோட் பண்ணுறப்ப சார் எம்சிக்யூ சீரிஸ் சால்வ் பண்ணுங்க, எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்ப சார் கொஞ்சம் கான்செப்ட் நடத்துங்க, கிராஷ் கோர்ஸில் உட்காந்து கான்செப்ட் நடத்துனா சார் ப்ரீவைக்கு வாங்க, ஏதாச்சும் கிடைக்கிறப்ப அதை அனுபவிடா, சரியா? வீட்டில் இட்லி செஞ்சால் தோசை கேட்க வேண்டியது, தோசை செஞ்சால் சார் பொங்கல் கேட்க வேண்டியது, பொங்கல் செஞ்சால் இட்லி தாமா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே கிடைக்கும், சரியா? இந்த டைம் இது கொடுக்குறோம், சரியா? மற்ற டைம் அதுவும் கிடைக்கும். ஓகே, அதான் நான் அதனால தான் பத்தியா நான் அதை சொல்லியிருப்பேன், ப்ளீஸ் ஃபாலோ பிவைக்கு சரி. அது அந்த மெசேஜுக்கு அப்புறம் திரும்பி 2 மெசேஜ் வந்துருச்சு, ப்ளீஸ் ஃபாலோ பிவைக்கு. அதனால சொல்லிட்டேன், மேபி இதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக உட்காந்து கவனிக்கிறீங்க, நான் கவனிங்க கோகுல். A metal ball of mass 2 kg moving with a speed of 36 km/h. மற்ற ஆப்ஷன் மீட்டர் per second இருக்கு, அப்போ km/h மீட்டர் per second மாற்ற வேண்டும். எனக்கு தெரிஞ்ச 36 × 5/18 போட்டால் இந்த வேல்யூ 10 மீட்டர் per second ஆக மாறும். Has a head-on collision with stationary ball of mass 3 kg. 3 kg பாலோட போய் மோதுது. After the collision both move as a single mass. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாஸ்ல போறாங்க. அப்ப அவங்களோட மாஸ் என்ன? அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், கௌதமும் சொன்னார். ஓகே, நான் சொல்லல, கௌதம் சொன்னார். m1 m2 plus m2u is equal to ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க, அப்ப ரெண்டு பேரோட வெலாசிட்டி காமன் வெலாசிட்டியா இருக்கும். m1 u1 மாஸ் எவ்வளோ 2 kg, என்ன வேகத்துல போறான், 10 வேகத்துல போறான். ரெண்டாவதோட மாஸ் 3, ஆனா அவன் ஸ்டேஷனரி, அப்ப விட்டுரு. 2 மாசம் கூட்டிரு 5. இந்த வெலாசிட்டி தெரியாது, கண்டுபிடிச்சிருவியா? எனக்கு வந்து 4 வருது, உங்களுக்கு என்ன வருது? வருதா? எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டி இருந்தா சொல்லிரு. இன் an inelastic collision, inelastic collisionல எது சார் கன்சர்வ்டா இருக்காது? நல்லா பாரு, எலாஸ்டிக்கோ இன்எலாஸ்டிக்கோ மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட், அப்ப இது தப்பு. எனர்ஜி கன்சர்வ்டா இருக்குமா? இன்எலாஸ்டிக்ல எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்காது. எனர்ஜி கன்சர்வ்டா இருந்திருந்தால் நான் என்ன ஹைட்ல இருந்து பால தூக்கி போடுறேன்னா பந்து பட்டு திரும்பி அதே ஹைட்டுக்கு வரணும், பந்து பட்டு திரும்பி அதே ஹைட்டுக்கு வரணும், பந்து பட்டு திரும்பி அதே ஹைட்டுக்கு வரணும். ஆனா வரல, ஏன்? ஏன்னா எனர்ஜி கன்சர்வ்டா இல்லை, சரியா? சப்போஸ் ஈயோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா நம்ம வி ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னு என்ன, பந்து என்ன ஹைட்ல போய் பட்டு வருதோ திரும்பி அதே ஹைட்டுக்கு வரணும், கரெக்டா இல்லை? இல்லைன்னா இ ஸ்கொயர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்படி வச்சுக்கோ, h'/h அப்படின்னு என்ன எவ்வளோ ஹைட்ல இருக்கோ அதே ஹைட்டுக்கு வரணும். ஓகே, ஸோ எனர்ஜி கன்சர்வ்டா இருக்காது எதுல? இன்எலாஸ்டிக்ல. ஓகே, இதோட பார்த்தோன்னா அடுத்து நம்ம மூவ் பண்ற லெசன் என்னது? சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல். ஓகே, வெரி குட். காமன் வெலாசிட்டி தான் அது. நல்லா பாரு, calculate the position of center of mass of a system having 2 particle. 2 பார்ட்டிகல் இருக்கு, m1 m2. எங்க இருக்கு பாரு, எக்ஸ் ஆக்சிஸ்ல 0ல இருக்கான் இவன், இவன் எங்க இருக்கான்? l டிஸ்டன்ஸ்ல இருக்கான். இப்போ நல்லா பாரு, இதோட பொசிஷன் என்ன? 0,0, இவனோட பொசிஷன் 0,l. இப்போ எனக்கு xcm வேணும்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? m1 x1 plus m2 x2 by m1 plus m2. நல்லா பாரு, m1 into 0, m2 into 0 divide by m1 plus m2. அப்ப x ஆக்சிஸ்ல ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்க போகுது? 0ல இருக்க போகுது. நம்ம 2 பார்ட்டிகல், இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு. இதை நான் பேலன்ஸ் பண்ணணும். சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா எங்க இருக்கும்? இவங்க 2 பேருக்கு நல்லதா எங்கேயாச்சும் இருக்கும். அப்ப அங்க x ஆக்சிஸ் கோஆர்டினேட் என்ன? 0. இது 2ல 0 இருக்கு, இது 2ம் ஆன்சரா வராது. அடுத்து ycm வேணும். ஃபர்ஸ்ட் மாஸ் ஆரிஜின்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மாஸ் ஆரிஜின்ல இருக்குன்னா உனக்கு என்ன சால்வ் சொன்னேன்? m2 எவ்வளோ டிஸ்டன்ஸ்? l டிஸ்டன்ஸ்ல இருக்கு, m1 plus m2 சொன்னவா இல்லையா?
இல்லைன்னா என்ன பண்ணு m1 y1 plus m2 y2 divided by m1 plus m2 போட்டால் உனக்கு ஆன்சர் வந்துடும். எனி டிஃபிகல்ட்டி? வெரி குட். இப்போ நல்லா பாரு, ஷார்ட்கட் டைமென்ஷனலி ஃபீல் பண்ணு. டைமென்ஷனலி கரெக்டாக கொடுத்துருக்கானா? ஒரு சில டைம் டைமென்ஷன் தப்பாக கொடுத்துருப்பான். இந்த கொஸ்டினில் டைமென்ஷன் தப்பாக இருக்கா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், எல்லா டைமென்ஷனுமே கரெக்டாக இருக்குது. டைமென்ஷனா பொசிஷனோ டைமென்ஷனோ. இப்போ நல்லா பாரு, மாச லென்த்தை மல்டியாக இருப்பேன், மாசால டிவைட் பண்ணிட்டான், அப்போ லென்த்து மட்டும்தான் இருக்குது. ஓகே, மாஸ் லென்த்து மாசால டிவைட் பண்ணிட்டேன், அப்போ லென்த்து. மாஸ் லென்த்து மாசால டிவைட் பண்ண லென்த்து 0. மாஸ் லென்த்து மாஸ் பை லென்த்து. ஓகே சைன், குட் சார். 0,0. இதோட மாஸ் m2, இது இருக்கிறது 0,yல. இப்போ நல்லா பாரு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? எப்படி பார்க்கணும்? இந்த ரெண்டு இதாக பேனான்னு வச்சுக்கோ. இந்த பேனாவை இப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு நடுவில் கொண்டு வா. நடுவில் கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டினா இந்த பாரு பேலன்ஸ் ஆயிடுச்சா? அப்போ நல்லா பாரு, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அவங்க ரெண்டு பேரும் நான் சென்டரில் என்ன பண்ணிட்டேன்? பேலன்ஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த பாயிண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோ. பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. எங்கே இருக்குது? 0,0ல இருக்குது. 0,0ல இருக்கிற பாயிண்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? 0,0ல இருக்கும். நான் பேசுறது புரியுதா? எங்கே இருக்கும்? 0,0ல இருக்கும். அப்படி இருந்தால் 0,0ல இருந்தா நல்லா பாரு, எனக்கு ஆன்சர் 0 எப்போ? நான் m2வை 0ன்னு எடுத்துட்டேன். நான் m2வை 0ன்னு எடுத்தா எக்ஸ் ஆக்சிஸ் 0 வரணும். m2 வேல்யூ 0ன்னு எடு. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது பாரு, m2 0, 0 by anything 0 வருது. குட். இங்கே பாருனா m2 0ன்னு போட்டேன்னா m1l by m1 வருது. இது இதை கேன்சல் பண்ண l. அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் பாயிண்ட் இங்கே இருக்குது சார், இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது? l டிஸ்டன்ஸில். நான் இந்த பாயிண்ட்டை இங்கே பிடிச்சி தூக்குவேன் சார். பாசிபிளா? இல்லை. புரியுதா? இங்கே பாரு. ஸோ இது வந்து எப்போனா எக்ஸ் ஆக்சிஸில் சாத்தியம். இந்த ஆப்ஷன் எப்போ பாசிபிள்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பாசிபிள். இது எப்படி சார் பண்ணலாம்? லெட் மீ சே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க மாசை இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ எவ்வளோ தூரத்தில்? இங்கேருந்து எல் டிஸ்டன்ஸில் தான் எனக்கு என்ன இருக்கணும்? சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ நான் m1 is equal to 0ன்னு போட்டால் எனக்கு ஒய் ஆக்சிஸில் எங்கே போய் இருக்கணும்? சென்டர் ஆஃப் மாஸ் எல் டிஸ்டன்ஸில் இருக்க வேண்டும். அப்போ நல்லா பாரு, நான் இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டாக 0ல் இருக்குன்னு சொல்லிட்டான். எனக்கு எங்கே வரணும்? எல் டிஸ்டன்ஸில் வரணும். இங்கே போய் போட்டு பாரு, m1 is equal to 0ன்னு போட்டேன்னா m2 by m2 into l. கேன்சல் பண்ண ஆன்சர் எல் வருது. புரியுதா எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு? இதான் ட்ரிக். டைமென்ஷன் அப்ளை பண்ணு, எக்ஸ்ட்ரீம் கேஸ் அப்ளை பண்ணு, ஆன்சர் வந்துடும். டிரைவ் பண்ண தேவை இல்லை. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுச்சுன்னா இந்த வேகமாக ஏதாச்சும் ஹார்ட் தட்டி விடு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தம்ஸ்அப் ஏதாச்சும் பறக்க விடு. ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் சைடில் நல்லா தெரியும். ஏன்னா சேட் வந்து ரொம்ப லேட்டாக வருதுயா. ஓகே, 2-3 ஹார்ட் அப்படியே முடிஞ்சு. Find the position vector of the center of mass. Center of mass ஓட position vector கேக்குறாங்க. நல்லா பாரு, xcm is equal to m1x1 plus m2x2 plus m3x3 by m1 plus m2 plus m3. கரெக்டா? m1x1 2i cap, m2 இங்க போட்றாத, x2 எங்க இருக்கு? ரெண்டாவது பார்ட்டிகல் இங்க இருக்கு, 2i cap. m3x3, m1 plus m2 plus m3, 1 plus 2 plus 3 6. அப்போ 7/6. 7/6 எங்க இருக்கு? क्वेश्चन சால்வ். புரியுதா? ஒருத்தன் வந்து ஹார்ட்டை மட்டுமே விட்டிக்கிட்டு இருக்கான் போல. ஹவு கேன் சால்வ் திஸ் கொஸ்டின் இன் ஈஸியர் வே? எந்த கொஸ்டின்? சரி, சுஜிதா மகாலட்சுமி வந்து நான் இங்கே உங்களுக்கு இது சொல்லிட்டேன் சரியா? ஃபார்முலா வச்சு இப்படி சால்வ் பண்ணலாம், டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு இப்படி பண்ணலாம். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, எக்ஸிஎம் முடிஞ்சு. சரிண்ணா சார், எக்ஸிஎம் மட்டுமே வச்சு ஆன்சர் பண்ணிட்டீங்க, எனக்கு ஆன்சர் வந்துச்சு. சார் உங்களுக்கு என் ராசி பற்றி தெரியாது, நான் எக்ஸாம் எழுத போனால் இந்த ஆப்ஷனும் 6ஆக தான் இருக்கும். இப்போ சாரி 7ஆக இருக்கும். இந்த ஆப்ஷனும் 7ஆக இருந்தால் நான் மார்க் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த ரெண்டில் எது வேணாலும் பாசிபிளாக இருக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுமே 7ஆக இருக்குது.
சரியா? அசியூம் பண்ணிக்கோ ஆப்ஷன் வந்து 7 கொடுத்துக்கலாம். இப்போ நீ எதை கண்டுபிடிப்பேன்? ஒய் ஆக்சிஸில் உட்காந்து கண்டுபிடிக்கிறவன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஏன்? ஏன்னா ரெண்டுத்துலையுமே 9 ஜே கேப் இருக்குது. அப்போ எப்படியோ 9 ஜே கேப் வந்துடும். அப்போ எதை கண்டுபிடி? ஜெட் ஆக்சிஸில் இருக்கிறத கண்டுபிடி. ZCM வேணும்னா என்ன பண்ணு? M1Z1 plus M2Z2 plus M3Z3 by M1 plus M2 plus M3. ஃபர்ஸ்டோட மாஸ் என்ன? 1 kg. இங்கே இருக்க வேல்யூ என்ன? -3. அப்போ -3 K கேப். 2 kg இங்கே K கேப் வேல்யூ K. அப்போ 2 K கேப். 3 இங்கே -3. அப்போ -9 K கேப். புரியுதா? 12லேருந்து அப்போ -10 K கேப். புரியுதா? ஆன்சர் வந்து டைரக்டாக மார்க் பண்ணு. ஒரு ராசிக்கு எவ்வளோ மறந்து உட்காந்து சால்வ் பண்ணு. இந்த கொஸ்டின் பாரு. ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறான். 1 2 kg என்ன வேகத்தில் போகிறான்? 4 ஸ்பீடில் போகிறான். 3 kg என்ன ஸ்பீடில் போகிறான்? 1 ஸ்பீடில். ஆனால் தே ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அப்படின்னா என்ன? இந்த 2 kg மாஸ் இப்படி போகிறான்னா இந்த 3 kg மாஸ் இப்படி வரான். இவனோட வெலாசிட்டி ஆக்சலரேஷன் 4னா இவனோட ஆக்சலரேஷன் -1 எடுப்பேன். ஏன்னா இது பாசிட்டிவ்னா அது நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணி? M1A1 plus M2A2 டிவைட் பை M1 plus M2. ஓகே, நீட் ஆஸ்பிரண்ட், நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரண்ட் என்ன சொல்றாங்க? டோட்டலா ஆர் கேப் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது நான் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு வழி சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? மொத்தம் RCM. ஓகேவா? முதல்ல எல்லாம் ஆரை உட்காந்து ஆட் பண்ணு, அதுக்கப்புறம் அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணு. புரியுதா? அது தேவையில்லாத வேலை. மொத்தம் ஆர் வேணும்னா M1R1 plus M2R2 plus M3R3 by M1 plus M2 plus M3. இப்போ நல்லா பாரு. M1 வேல்யூ 1, M2 வேல்யூ 2, M3 வேல்யூ 3. இது மாசியா. R1 வேல்யூ என்ன? 2 2 -3. R2 வேல்யூ என்ன? 1 2 1. R3 வேல்யூ என்ன? 1 1 -3. ஆக்சுவலா ஹையர் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வெக்டாரை இந்த மாதிரி எழுதலாம். இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது ஐ கேப், இது ஜே கேப், இது கே கேப். இப்போ M1R1 பார், மாஸ் 1 இந்த R1ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரியா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குது பாரு? 1 × 2 2 I கேப், 1 × 2 2 J கேப், 1 × -3 -3 K கேப் ப்ளஸ். ஸோ M1R1 முடிஞ்சு. அடுத்து M2R2 2 + 2 1s are 2 I கேப், 2 J கேப், 2 K கேப். 3 இதோட மல்டிப்ளை பண்ணு, 3 I கேப், 3 J கேப் -3 K கேப் டிவைட் பை M1 + M2 + M3 வந்து 6 வருது. இப்போ I கேப் டேர்ம் பாரு, 2 I கேப், 2 I கேப், 3 I கேப். இதனை சிம்பிளாக என்ன பண்ண? 2 I கேப், 2 I கேப், 3 I கேப்னு போட்டு முடிச்சிட்டோம். டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். சரியா? நீ ஈஸியாக பண்ணணும்னா ஈஸியாக பண்ணலாம். அப்போ 7 I கேப், இங்கே பாரு 2 J கேப் + 2 J கேப், 4 J கேப் + 3, 4 + 3 7 J கேப், 7 J கேப் வருது, 9 J கேப் வருது. எஸ் 2 2s are 4ல் போட்டிருக்கணும். 2 2s are 4 தானே? என்ன வாத்தியாரே? 2 1s are 2, 2 2s are 4, 4 + 2 6, 6 + 3 9 -3. அங்கேயே தப்பு பண்ணுறிய, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போயா. ஏன்னா இங்கே 3 × 3 3 is 9, -1 -10. சரியா? இந்த மெத்தட் ஈஸின்னு தோன்றவன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோ. இல்லை சார் எனக்கு இந்த மெத்தட் ஈஸின்னு தோன்றவன் இதை பண்ணு. தேங்க்யூ. யாரோ 9ன்னு சொன்னாங்க. யார் சொல்லியிருக்காங்க? ஃபீல் த எடிட்ஸ். ஸ்பெல்லிங்கில் கொஞ்சம் கேப்பாவது விடுங்கடா. எங்கே கேப் விடணும்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இருக்கு. எல்லாத்தையும் இப்படி எழுதிடுறீங்க. இல்லைண்ணா எங்கே பிரித்து படிக்கிறது?
ஓகே, இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? m1 a1 plus m2 a2 divided by m1 plus m2. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு மெத்தட் வேணும், ஃபஸ்ட்டு தனித்தனியாக பண்ணுறது ஈஸி, சரியா? மொத்த ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும்னு யாருமே சொல்லலை. அப்போ 4 2 சார் 8 minus 1 3 சார் 3, டோட்டல் மாஸ் என்ன 2 plus 3 5. அப்போ 5/5 which is equal to 1. ஒன்று find the speed of center of mass of a system of two particles which are initially at rest. ரெண்டு பேர் initially restல இருக்காங்க. move towards each other under the action of internal attraction. சரியா? அவங்களோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. இனிஷியலி அவங்க ரெஸ்ட்ல இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? v plus 2v. அப்போ என்ன கேட்குறாங்க அவங்க வந்துட்டு? v சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சா? ஆகலை. கரெக்டாக இல்லையா? இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் உங்கள் பக்கத்தில் வராங்க. அப்போது 0 ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஆயிடும் ஆன்சர்? 0. Find the distance of center of mass of the cone from the center of the base if the height of the cone is. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா ஹாலோவா, கோன் ஹாலோவா இல்லை சாலிடான்னு மென்ஷன் பண்ணலை. நான் ரெண்டு ஃபார்முலா சொன்னேன். ஒரு இடத்துல h/something, இன்னொரு இடத்துல h/something வரும். இது ஹாலோன்னு வச்சுக்கோ. ஹாலோனா வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்போ சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும், அப்போ தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். சாலிட்னா வேல்யூ கம்மியாக இருக்கணும், அப்போ பெரிய நம்பரால் டிவைட் பண்ணிடு. கரெக்டாக இல்லையா? இப்போ 20ன்னு சொல்லிட்டான். 20 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6.67. எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. அப்போ 20 4ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன? 5. மேட்ச் ஆகுது. அப்போ கொஸ்டினில் அவன் மென்ஷன் பண்ணல, ஆனாலும் இது சாலிட். சார் அவன் கொஸ்டினில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ நீ ரெண்டுமே கண்டுபிடிச்சி எது மேட்ச் ஆகுதோ அதை ஆன்சரில் போட்டுரு. மேலே என்னத்தையும் டம்முன்னு போட்டாங்க. The correct statement according to principle of conservation of linear momentum. இதில் லீனியர் எவ்வளோ தப்பாக வாசிக்கிறேன். இதில் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பற்றி எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. The linear momentum of system cannot be changed. Okay. The linear momentum of system cannot remain constant. நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான்? சேஞ்ச் ஆக முடியாது. இன்னொன்று என்ன சொல்கிறான்? சேஞ்ச் ஆகலாம். The linear momentum of system can be changed only if external force acts on it. வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகும். The linear momentum system can be changed if, sorry, இது internal force, sorry தப்பாக வாசிட்டேன். எக்ஸ்டர்னல்னு வாசிட்டேன். இன்டர்னல் ஃபோர்ஸ்னால மொமெண்டமில் சேஞ்ச் வராது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1க்கும் ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன டிஃப்ரென்ஸு? ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. கேனாட் ரிமைன் கான்ஸ்டன்டான்னு கேட்டால் இல்லை. நம்மளோட கொலிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் மொமெண்டம் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆனால் அந்த கண்டிஷன் எப்போனா எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆகக்கூடாது. அதாவது F external equal to 0 இருந்தால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? dp/dt. ஒரு வேல்யூனை டிஃபரன்ஷியேட் பண்ண 0 தப்பினா என்ன அர்த்தம்? p வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது லீனியர் மொமெண்டம் என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் cannot be changed if no external force is acting on it னு கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் கரெக்ட். பட் லீனியர் மொமெண்டம் சிஸ்டம் சேஞ்ச் ஆகலாம் எப்போ? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா. இது கரெக்ட். ஓகே. An explosion is happened in air and block is exploded into two particles. Then consider the following statement. ஒரு பாம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க, காற்றுல வெடிச்சிருச்சு. வெடிச்சா என்ன ஆகுது? Total momentum of the two particles must be equal to the momentum of the block before explosion. நல்லா பாரு, இங்கேயும் வெடிக்கிறப்ப பார்த்தோன்னா அதோட இன்டர்னல் எனர்ஜினால தான் அது வெடிச்சு போகிறாங்க. புரியுதா இல்லையா? யாரோ மேலே வந்து டம்முன்னு போய் பாம் போட்டு வெடிக்கல. அப்போ இந்த பாம் உள்ளே இருக்க மெட்டீரியல், அதுக்கு நடக்கிற எனர்ஜி, அதுக்குள்ளே நடக்கிற ரியாக்ஷனால தான் வெடிக்குது. ஓகேவா? அப்போ டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும்? கன்சர்வ்டாக இருக்கும். இஃப் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த சிஸ்டம் தென் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வில் பி கன்சர்வ். கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே. A ball moving with a velocity 2 meter collide head on with another ball of double mass. If the coefficient of restitution is 0.5 இருந்தா then their velocity in meter per second after the collision. நல்லா பாரு, ஏதோ ஒரு பால் இருக்கு, அதோட velocity எவ்வளோ? 2 மீட்டர். அதோட மாஸ், அதோட velocity.
collide head on with another stationary ball of double the mass. இன்னொரு பாலோட மாஸ் எவ்வளோ? இதோட m மாஸ் mனா இதோட மாஸ் எவ்வளோ? 2m. ஆனால் பிரச்சனை என்ன? இந்த ரெண்டாவது பால் ஸ்டேஷனரி, அப்போ இதோட வெலாசிட்டி இல்லை. மோதினதுக்கு அப்புறமேலு சரிங்களா, இவனோட வெலாசிட்டி v1, இவனோட வெலாசிட்டி v2. புரியுதா? இப்போ இந்த v1 v2 என்னன்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஒன்று என்ன பண்ணு, v1 ஈக்குவல் டு m1 மைனஸ் m2e பை m1 பிளஸ் m2 பிளஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல u1 வரும் பிளஸ் 2 வரக்கூடாது, 1 பிளஸ் இன்னு வரணும், 1 plus e m2 by m1 plus m2 u2. அதே v2 வேணும்னு சொன்னா m2 minus m1e by m1 plus m2 இதில் இருக்குன்னா இது u2 ஆயிரும். ஓகேவா? இப்போ இதில் வேல்யூ உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ணு. m1 எவ்வளவு? m மைனஸ் m2 என்ன? m2 எவ்வளோயா? m2 வந்து 2 டைம்ஸ் m, அதில் இந்த 0.5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ 2 இன்டூ m இன்டூ 0.5, 2 இன்டூ 0.5 1 ஆயிரும். அப்போ m மைனஸ் m பை m பிளஸ் 2m u1. இந்த வேல்யூ மொத்தமாக 0. அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ 0வா? அப்போ v1 என்ன கிடைக்குது? 0. v2 பாரு, m2 வேல்யூ 2m, m1 வேல்யூ m இன்டூ 0.5, அப்போ மைனஸ் 0.5 m. m1 பிளஸ் m2 என்ன? m பிளஸ் 2m 3m ஆகும். ஆனால் இந்த u2ஓட வேல்யூ என்னது? 0. அப்போ மொத்தமே 0 போட்டிருக்கலாம், தேவையே இல்லாமல் கஷ்டப்பட்டோம். 1 பிளஸ் ஈனா என்ன? 1 பிளஸ் 0.5, அப்போ 1.5m பை 3m u1. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, 1/2 u1. 0 ஆப்ஷனே இல்லையா? என்ன தப்பு பண்ணிட்டோம்? இனிஷியல் வெலாசிட்டி யூனா ஓகே வருது. இனிஷியல் வெலாசிட்டி u1, u1ஓட வேல்யூ எவ்வளோ? 2. அப்போ 2னு சப்ஸ்டியூட் பண்ணுனா half into 2 which is equal to 1. அப்போ இந்த வெலாசிட்டி 0, இந்த வெலாசிட்டி 1. புரியுதா? இது ஃபார்முலா. இல்லைன்னு என்ன பண்ணியிருக்கலாம்? வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஓகேவா? இந்த வெலாசிட்டி 0, ஈயோட வேல்யூனா 0.5, அதாவது 1/2வா? v2 மைனஸ் v1 பை u1. u1ஓட வேல்யூ என்னையா? 2ன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துட்டான். கேன்சல் பண்ணிடு. அப்போ v2 மைனஸ் v1 என்ன வரணும்? 2. சரி 1 வரணும். எப்படி 2 வரும்? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வேணும்னா இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பிளா 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 பண்ணிக்கோ, சரியா? இல்லைன்னா இந்த கொஸ்டின் மொத்தமாக சால்வ் பண்ணி இது மட்டும் எழுதுனியா? u2 மைனஸ் u1 என்ன வருது? 1 வருது. இப்போ இருந்து எனக்கு என்ன தெரியுது? u2 வந்து அதிகமாக இருக்கணும். இங்கே u2 மைனஸ் u1 என்ன வருது? சப்ராக்ட் பண்ண என்ன வருது? 0. u2 மைனஸ் u1 சப்ராக்ட் பண்ண என்ன வருது? 2 வருது. u2 மைனஸ் u1 சப்ராக்ட் பண்ண என்ன வருது? மைனஸ் 0.5 வருது. இங்கே சப்ராக்ட் பண்ணா 1 வருது. ஆப்ஷன் மேட்ச் ஆயிடுச்சு, கொஸ்டின் சால்வ். புரியுதா? வெரி குட். ஆர்த்தி வந்து என்ன சொல்றாங்க? u2 மைனஸ் u1, u1 மைனஸ் u2 யூஸ் பண்ணலாம்ல. அதுதான் நான் பண்ணி காமிச்சிட்டேன் பாப்பா, சரியா? இந்த கொஸ்டினை இப்படி சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால தானே பெரிய ஃபார்முலா கொடுக்காம இந்த சின்ன ஃபார்முலா கொடுத்ததுக்கு ரீசனே இதுதான். ஓகேவா? எதுக்காக இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? ஈஸியாக சால்வ் ஆகுது கொஸ்டின்ஸ். A rope is wound around a hollow cylinder. ஒரு சிலிண்டர் இருக்கியா, இந்த சிலிண்டர் சுற்றி ஒரு கயிறை வச்சிருக்கீங்க, கயிறை இப்படி சுற்றி இருக்கீங்க.
சரியா? இப்போ இந்த கயிறை இப்படி இழுக்க போறீங்க. இப்படி இழுத்தோன்னா இந்த சிலிண்டர் என்ன சார் ஆகும்? இந்த சிலிண்டர் சுற்றி ஒரு கயிறு வச்சுட்டு இழுக்க இந்த சிலிண்டர் சுற்ற ஆரம்பிக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் டார்க் கொடுத்துருக்கேன். டார்க்கோட ஃபார்முலா என்ன? R cross F, RF. டார்க்கோட ஃபார்முலா என்ன? I into mass into alpha. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறேன்? ஆல்ஃபா கேட்குறேன். இது ஒரு சிலிண்டர். சிலிண்டர்னு ஹாலோ சிலிண்டர். அப்போ என்ன டிஸ்க் மாதிரி இருக்கு. டிஸ்கோட ஃபார்முலா என்ன? mr ஸ்கொயர். அப்போ ஐக்கு பதிலானா mr ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு R இன்டூ எஃப். இந்த வேல்யூ இதோட கேன்சல் ஆயிரும். ஆல்ஃபா கேட்குறாங்க. அப்போ எஃப் பை எம்ஆர். எவ்வளோ ஃபோர்ஸ்யா? 30 நியூட்டன் ஃபோர்ஸ். மாஸ் எவ்வளோ? 3 kg. ரேடியஸ் எவ்வளோ? 40 சென்டிமீட்டர். மீட்டருக்கு மாற்று 40/100. இது கேன்சல் பண்ண இது என்ன ஆகும்? 10. இது இதோட போயிடுச்சு 25. 25 யூனிட் என்ன? நல்லா பாரு, ஆல்ஃபா கேட்குறேன். யூனிட் என்ன? ரேடியன் பர் செகண்ட். அப்போ இந்த மீட்டர் பர் செகண்டில் இருக்க 2 ஆப்ஷன் வர முடியாது. ஃபஸ்ட்டே முடிஞ்சு. புரியுதா? என்ன செய்த ப்ராப்ளமா? இல்லை, ஃபீல்டு எடிட்ஸ் யாரு? சுஜி என்ன சிரிப்பு? சுத்தம். எம்ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபா ரிங்கு. ரிங்கு தானே சார்? ஆமாம் பாப்பா. See, hollow cylinder is nothing but ring. இந்த சிலிண்டர் ஹாலோவா இருக்கா இல்லையா? எம்டியா இருக்கா? உள்ளர இந்த எம்டியா இருக்கா இல்லையா? இதை நான் கட் பண்ணிடுறேன். ஒரு லேயர் கட் பண்ணி வந்துட்டு கொடுக்குறேன். அது ரிங்கு தானே? ஓகே. The moment of inertia of a body depends on which of the following. இதில் எதை வந்து moment of inertia டிபெண்ட் பண்ணி இருக்கும்? நல்லா அப்புறம் moment of inertia ஃபார்முலா என்ன? சம் எம்ஆர் ஸ்கொயர், இல்லை ஜென்ரலாக எம்கே ஸ்கொயர்னு சொல்லலாமா? நல்லா பாரு, மாஸை பொறுத்து இருக்கா? இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸை பொறுத்து இருக்கா? இருக்கு. ஏன்னா நல்லா பாரு, ஹாலோ சிலிண்டரோட மாஸ் எம், ரேடியஸ் 6. சாலிட் சிலிண்டரோட மாஸ் எம், ரேடியஸ் 6. மாஸும் மாறல, ரேடியஸும் மாறல. ஆனால் உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறுது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மாஸ் எவ்வளோ மாசுங்கிறத பொறுத்து மட்டும் இல்லை, எங்கே மாஸ் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. அதே மாதிரி பாரு, பொசிஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், எந்த ஆக்சிஸ்லையும் ரொட்டேட் பண்ணுற அதை பொறுத்து இருக்கும். நல்லா பாரு, ஒரு எம் மாஸ் உள்ள குச்சி அதோட லென்த் எல். நீ இங்கே வச்சு சுற்றினா ஆன்சர் எம்எல் ஸ்கொயர் பை 12. அந்த குச்சியை இங்கே பிடிச்சி சுற்றினா எம்எல் ஸ்கொயர் பை 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டு. 4th ஆப்ஷன். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹாலோ ஸ்பியர். கொஸ்டின் சால்வ் பண்ணியா? ஹாலோ ஸ்பியர், ஸ்பியரில் 2 ஃபார்முலா சொன்னேன். ஒன்று 2mr ஸ்கொயர் பை சம்திங், இன்னொன்று 2mr ஸ்கொயர் பை சம்திங். ஒன்றில் 3 வரும், இன்னொன்று 5 வரும். கரெக்டா? எங்கே போயிட்டு இங்கே இருக்கு. நல்லா பாரு, ஒன்று ஹாலோனா வேல்யூ அதிகமாக இருக்கணும், அப்போ சின்ன வேல்யூவால் டிவைட் பண்ணு. சாலிட்னா வேல்யூ கம்மியாக இருக்கணும், அப்போ பெரிய நம்பரால் டிவைட் பண்ணிடு. புரியுதா என்ன உளறி கொண்டு இருக்கிறேன்? சரியா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பி. 2/3. மாஸ் எவ்வளோயா? 3. ரேடியஸ் எவ்வளோயா? ரேடியஸ் இங்கே இருக்கு. நான் யோசிக்கிறேன், கொடுக்காம விட்டுட்டான். 16. கேன்சல் பண்ணிடு. 32 வருதா? வெரி குட்யா. What must be the friction force between the car and the circular road so that the car does not slip? ஒன்றுமே கிடையாது. ஒரு சர்க்குலர் ரோடில் இப்படி கார் இப்படி சுற்றி வரப்போகுது. அப்போ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உள்ளே இழுக்க போகுது, வெளியே யார் இழுக்கிறா? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ அவன் வந்து என்ன கேட்டால் நம்ம கண்டுபிடிக்கலாம். அவன் என்ன கேட்குறான்? மியூ டைம்ஸ் என்ன கேட்குறான்? மியூ என் இஸ் ஈக்குவல் டு கேட்குறாங்க. அப்போ எம்வி ஸ்கொயர் பை ஆர். மாஸ் எவ்வளோ? வி எவ்வளோ? 5 × 5. ஆர் எவ்வளோ? 40. இது இதோட கேன்சல். இது 25. 25 × 5 125 × 5 625. கொஸ்டின்ல மாற்றி என்ன கேட்கலாம்? மியூவோட வேல்யூ கேட்கலாம். அப்போ நல்லா பாரு, மியூ என் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். இந்த என்னோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும்?
ஃப்ளாட் ரோடு அப்படின்னு சொன்னால் இந்த என்னோட வேல்யூ எம்ஜி. சப்போஸ் இப்படி இருக்குன்னா இதோட வேல்யூ எம்ஜி காஸ் தீட்டாவாயிரும். ஓகே, ஸோ மியூ m into g equal to m v square by r. இந்த m கேன்சல். மியூ இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5. 5 5 25. ரேடியஸ் எவ்வளோ? 40. கிராவிட்டி 10. அப்போ 400. ஸோ இதான் என்னது? அந்த சர்ஃபேஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இது கேட்கவில்லை. சரியா? இது நீ கண்டுபிடிக்க தேவையில்லை, அது கேட்கவே கிடையாது. ஸோ கேட்டது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, மியூவோட யூனிட் என்ன வரும் சொல்லு. மியூவோட யூனிட் என்ன? இங்கே பட்டாசு வெடிக்குதா இல்லை என்ன வேலை நடக்குதான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு தானே கான்வகேஷனு. நோ யூனிட். வெரி குட்யா, வெரி குட். ஸோ ஆக்சுவலாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா காந்திகிராமில் கான்வகேஷன். எனக்கு எம்எஸ்சி டிகிரி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கும், நான் போகலை. சரிங்களா? ஏன்னா நம்ம கிளாஸ் நடத்தி முடிக்கணும், அதனால நான் டிகிரி வாங்க போகல. யார் வராங்கன்னா சோம்நாத் தெரியுமா, இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு, இஸ்ரோட ஹெட்டு, அவர் தான் நாளைக்கு வந்து டிகிரி கொடுக்க போகிறார். பட் நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும், அதனால் நீ பாட்டுக்கு அண்ணன் அங்கே போயிடுவார், கிளாஸ் இருக்காது, ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நான் காலையில் உங்களுக்கு ஒரு கிளாஸை முடிச்சுட்டு நம்ம சிபிஎஸ்சி போர்டு பசங்களுக்கு பார்த்தோன்னா திண்டுக்கல்ல இது இருக்குது, என்ன இருக்குது, மேத்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி ஈவினிங் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் அவர்லாம் நல்ல லட்சத்தில் சம்பாதிப்பார், காசை பிரிண்ட் பண்ணுவார். வாழ்க்கை பார்த்தோன்னா காலையில் கெமிஸ்ட்ரி கிளாஸு, அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட வேண்டிய கிளாஸு, அப்புறம் நீங்கள் கேட்குற பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணணும், நைட்டான டெஸ்ட் சீரீஸு, அடுத்த டெஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணணும். 10ஆம் தேதி டெஸ்ட்டு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி, 10ஆம் தேதி டெஸ்ட்டு கொடுக்கணும். சரியா? எல்லா வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் ஆஃப் ரேடியஸ் ஆர் அபவுட் அ லைன் பாசிங் த்ரூ இட் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். நல்லா பாரு, இதான் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இதுக்கு நான் என்ன வேல்யூ உனக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ரிங்கு mr² சொன்னேன். கரெக்டா? இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. given that moment of inertia would line passing through its center of mass in plane, இதோட வேல்யூ நான் என்ன சொன்னேன்? mr²/2. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த mr²/2 எல்லுன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலாக அது எல்லு கிடையாது, ஐ. ஓகேவா? இந்த mr²/2 என்னன்னு வச்சுக்கோ, எல்லுன்னு வச்சுக்கோன்றான். ஆக்சுவலாக அது ஐன்னு வைக்கணும், கொஸ்டின் டைப்போ எரர் இருக்குது. ஸோ mr²/2 இஸ் ஈக்குவல் டு எல்லு. இப்போ என்ன கேட்குறான், இது எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? mr²/2 வந்து எல், எனக்கு mr² வேணும். அப்போ என்ன ஆயிரும்? 2 டைம்ஸ் எல். இல்லைன்னா இந்த கொஸ்டினை நீ எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ஆக்சிஸில் எல் வருது சார், இந்த ஆக்சிஸில் எல் வருது. பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லுது? எக்ஸ் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் ஒய் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கூட்டினா ஜெட் ஆக்சிஸ். ஜெட் ஆக்சிஸ் என்ன? இவங்க ரெண்டு பேருக்கு பெர்பெண்டிகுலர் இருக்குது. இதோட வேல்யூ எல் ப்ளஸ் இதோட வேல்யூ எல். அப்போ ஆன்சர் வந்து 2l. parallel axis theorem IA is equal to IB plus MD square. ஆமாம். இப்போ இதில் என்னன்னா எதுன்னு சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஆக்சிஸில் வேணும், இதுதான் என்னோட IA. அப்போது இந்த IB பார்த்தனா இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போயிருக்கணும். சரியா? இந்த IB எங்கே இருக்கணும்? சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக இருக்கணும். ICOMனு கூட எழுதுவாங்க. இந்த D பார்த்தனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். இந்த D வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். என்ன சொல்கிறான்? ஆக்சிஸ் B வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போயிருக்கணும். ஆமாங்க. ஆக்சிஸ் A வந்து இதுக்கு பேரலலாக இருக்கணும். ஆமாம். அப்போ தான் நீ பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். புரியுதா இல்லையா? D வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். கரெக்டு. அப்போ ஆல் ஆஃப் திஸ். ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபோர்ஸ் ஆஃப் கோயிங். காம்பவுண்ட் ஆஃப் torque, component of torque about any point lying on the axis. அந்த குறிப்பிட்ட ஆக்சிஸ்ல அந்த டார்க்கோட காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா along the axis defined as torque about that axis. இது எனக்கு என்னன்னே புரியல. component of torque about any point lying on the axis. டார்க்கோட ஒரு காம்பனன்ட்
இது r வெக்டார், இது f வெக்டார். அப்போ r plus fனா இந்த ஆக்சிஸில் இருக்குது. காம்பனண்ட் அபவுட் எனி பாயிண்ட் லைங் ஆன் த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் மேலே இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்தாலும் அபவுட் தட் ஆக்சிஸ், ஆன் தட் ஆக்சிஸ், அபவுட் தட் ஒன்றா. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரியல. சரியா? டார்க் அபவுட் எனி ஆக்சிஸ் இஸ் சேம் as டார்க் அபவுட் எனி பாயிண்ட் லைங் ஆன் தட் ஆக்சிஸ். டார்க் அபவுட் எனி ஆக்சிஸும் லைங் எனி பாயிண்ட் ஆன் தட் ஆக்சிஸும் இது சேமா? இது கிடையாதுயா. ஏன்னா நல்லா பாரு, டார்க் வந்து இந்த லென்த்தை பொறுத்து மாறும், இந்த ஆரை பொறுத்து டார்க் என்ன ஆகும்? மாறும். அப்போ இது சேம் இல்லை. இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல. சரியா? check it. Find out the torque produced to open the door of width 0.5 meter released with an external force இவ்வளோ. சரிங்களா? இப்போ வந்துட்டு டார்க் கேட்குறாங்க, ஆரும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுற ஆன்சர் வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் எஃப். இதை சேட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம் உங்கள் கிராஜுவேஷனு. ஏன் நான் பார்த்தேன்னா எம்எஸ்சி முடிச்சது 2021, இப்போ என்ன வருஷம்? 2024. ஹைலைட் என்ன தெரியுமா? எனக்கு போன வருஷம் வந்து மோதிஜி வந்தார் கான்வெகேஷன் கொடுக்கறதுக்கு. அது எப்போ? 2019 முடித்த டிகிரிக்கு. நான் அதுக்கும் போகல. சரியா? அன்றைக்கி எனக்கு கிளாஸு ஒர்க் எல்லாம் இருந்துச்சு. 2019 முடித்த டிகிரிக்கு 2022 எண்ட்லேயோ 23 ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. சரியா? அடுத்து 2021 முடித்த டிகிரிக்கு 2024 கொடுக்குறாங்க. எனக்கு அடுத்து பிஎட் டிகிரி வேறு வரப்போகுது. அது எப்போ தராங்கன்னு தெரியல. பட் அது வந்து நான் வேறு காலேஜில் பண்ணேன். அங்கெல்லாம் சட்டு விட்டுன்னு வந்துடும் நினைக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் 5-6 மாதத்துக்கு முன்னாடி தானே முடித்தோம். ஆர் எவ்வளோயா? 0.5. எஃப் என்ன? 50. இந்த 0 அந்த 0 கேன்சல். 5 5 are 25. 2 men weighing 60 kg and 45 kg respectively. இதில் என்ன சொல்லிட்டாங்க? 2 பேருக்கு நடுவில் இருக்க லென்த்து 6 மீட்டர். அப்போ சென்டர் வந்து 3 மீட்டர். இப்போ நல்லா பாரு, ஒருத்தவங்க 45 kg, இன்னொருத்தவங்க 60 kg. இப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ நான் இந்த பையனை எங்கே உட்கார வைக்கணும்? சரியா? M1R1 ஈக்குவல் டு M2R2. அதாவது லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகிற டார்க்கும் ரைட் சைடில் ஆக்ட் ஆகிற டார்க்கும் ஈக்குவல் ஆயிடணும். நீ உடனே சொல்லுவேன் சார், டார்க்குன்னா அங்கே ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே போடணும். நல்லா பாரு, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து R1, ஃபோர்ஸ் எவ்வளோ? M1G. அந்த சைடு R2 M2G. இந்த GG கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தான் M1R1 ஈக்குவல் டு M2R2. சரியா? இது வந்து நான் ப்ராக்டிக்கல் சீரீஸில் இது கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண கொஷின். கரெக்டாக இல்லையா? புரியுதா? வெரி குட். 60 பையனை முன்னாடி குறைக்கணும். ஸோ நான் அதான் சொல்ல வந்தேன். ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஆர்வத்தில் இந்த 60 பையனை இந்த ஓரத்தில் குறைச்சி 45 பையனை முன்னாடி கொண்டு வருவீங்க. பேலன்ஸே ஆகாது. சரிங்களா? பேலன்ஸே பண்ண முடியாது. இந்த பையனை இங்கே கொண்டு வந்துட்டு 60 பையனை அங்கே குறைச்சிங்கன்னா பேலன்ஸே ஆகாது. ஓகே? அப்போது கம்மியான மாதம் தான் தூரமாக வைக்கணும். 45 × 3 இஸ் ஈக்குவல் டு, இது எனக்கு தெரில, R2 தெரில, இன்ட்டு 60. நல்லா பாரு, இது 3 டைம், இது 4 டைம். ஸோ R2 வேல்யூ பார்த்தோன்னா 9/4. 9/4னா 4 2s are 8. 1/4னா 2.25. 2.25 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபல்க்ரம். ஃபல்க்ரம்னா என்ன? நீங்கள் எந்த இடத்துல இதை ஹிஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ. சரிங்களா? இது பாரு, மாஸ் ஆஃப் 25 கிராம் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த யூனிஃபார்ம் ஸ்கேல். ஒரு யூனிஃபார்ம் ஸ்கேல் இருக்கு. ஹரிசாண்டல் நைஃப் இன் பிளேஸ். அப்போ மாஸ் ஆஃப் த ஸ்கேல் என்ன? சரி, ஒரு சில டைம் என்ன பண்ணலாம், இந்த ஸ்கேலுக்கு மாஸே இல்லாமல் கொடுப்பாங்க. ஸ்கேலுக்கு மாஸே நம்ம கன்சிடர் பண்ணல, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மாஸும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம பேலன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாஸ் ஆஃப் த ஸ்கேலை கன்சிடர் பண்ண சொல்லுவோம். மாஸ் ஆஃப் த ஸ்கேலை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. இந்த ஸ்கேலோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னு பாரு. ஸ்கேல் வந்து 1 மீட்டரா? அப்போ இந்த ஸ்கேலோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? 50 சென்டிமீட்டரில். இது 55னா 50 சென்டிமீட்டர் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குமா? அப்போ இந்த மொத்த ஸ்கேலோட மாஸ் அங்கங்கே பிரிஞ்சிருக்கான. நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், இந்த மொத்த ஸ்கேலோட மாசு இந்த பாயிண்ட்ல இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் இங்கிலேருந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கும்?
மொத்தம் 55, இது 50, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 50, அப்போ இது எவ்வளோ 5 ஆயிருமா? அப்போ m இன்டூ 5 ஈக்குவல் டு இந்த சைடு எவ்வளோ இருக்குது 25 கிராம். எவ்வளோ தூரத்தில் இருக்குனால அப்புறம் 1 மீட்டர் ஸ்கேல், இது 55, அப்போ இது 45. அப்போ m இஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணிட்டேன்னா இது என்ன கிடைக்க போகுது 9, 25 10ஆல் மல்டிப்ளை பண்ண 250, அப்போ 225 எங்கே இருக்குது? புரியுதா? ஒரு சில பேர் இல்லை சார் என்னால் ஒத்துக்க முடியாது, லெஃப்ட் சைடுக்கு வந்து தனியாக பேலன்ஸ் பண்ணுவேன், ரைட் சைடுக்கு தனியாக பேலன்ஸ் பண்ணுவேன். பண்ணலாம், லெஃப்ட் சைடுக்கு தனியாக பேலன்ஸ், ரைட் சைடுக்கு தனியாக பேலன்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டம், பட் சொல்லிடுறேன். இது நான் அங்கேயும் சொல்லி கொடுத்தேன். இதோட லென்த் எவ்வளோ 55, கரெக்டா? இதோட லென்த் எவ்வளோ 45. இப்போ இந்த 55 வந்து லெஃப்ட் சைட்லையும் 45 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஒன்று என்ன பண்ணி இந்த மொத்த ஸ்கேலில் ஒரே குவான்டிட்டி எடுத்து அது சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சிரு. இல்லை சார் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ரைட் ஹேண்ட் சைடு தனியாக பேலன்ஸ் பண்ண போகிறேன். அது இல்லாமல் இங்கே 25 வேறு தொங்கிக்கிட்டு இருக்குது. சரி, 25 மாஸ் வேறு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ நல்லா பாரு. ஒரு மெத்தட் என்ன, மொத்த ஸ்கேலோட மாஸ் எம்னு சொன்னால் 55ஓட மாசு 55 இவ்வளோ. மொத்தம் 100 சென்டிமீட்டரோட மாஸ் எவ்வளோ எம். அப்போ 1 சென்டிமீட்டரோட மாசுன்னா m/100. அப்போ 55 சென்டிமீட்டருக்கு இது, இதோடது இது, கரெக்டா? புரியுதா? இப்போ எனக்கு என்ன வேணும், இதோட சென்டர் ஆஃப் மாஸ். இந்த 55ஓட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் 55க்கு பாதி 27, கரெக்டா? இந்த 27 இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது 27.5. அப்ப இந்த 55 மாஸ் எங்க இருக்கு 27.5 மீட்டர்ல இருக்கு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாஸ். ரைட் ஹேண்ட் சைடு பாரு, இது 45. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சு 22.5ல இருக்கும். அப்போ 45/100 m மாஸ் எங்க இருக்குது 22.5ல. பிளஸ் இந்த சைடு வேற என்ன மாஸ் கீழே தொங்குது 25. எவ்வளவு தூரத்தில் இருக்கு 45ல இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு m வேணும். இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்துரு. உனக்கு வேணும்னா இது இப்படி எழுதலாம். 55 m வெளியே வச்சுக்கோ. 27.5 என்ன எப்படி எழுதலாம் 55/100 மைனஸ் இந்த டேர்ம் எங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா m வச்சுக்கோ. 45 இதை 45/2ன்னு எழுதணும். ஆக்சுவலாக இங்கே 50/2ன்னு சொன்னேன், மறந்துட்டு போட. இதை 22.5 நீ எப்படி எழுதலாம் 45/2ன்னு போடலாம். இப்போ இதில் காமன் என்னென்ன எடுக்க முடியும் m/200. இங்கே என்ன ஆயிரும் 55 ஸ்கொயர் மைனஸ் 45 ஸ்கொயர் ஆயிரும், கரெக்டா இல்லையா? அப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா? அப்போ a + b × a - b. ஏவையும் b ஆட் பண்ண 55 + 45 100. 55 - 45 10. 25 × 45. இதை கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ 2 ஆயிரும். இதோட கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ 5 ஆயிரும். இதோட கேன்சல் பண்ண இந்த வேல்யூ 9. உனக்கு கிடைச்சது அதே ஆன்சர் which is equal to 225. இல்லை சார் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் உட்காந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவேன்னா உங்கள் பாடு, சரியா? உங்கள் இஷ்டம். I have one doubt. Kinetic energy depends on external force. சரி, நல்லா பாரு. நீ கொலிஷன் பற்றி பேசுகிறேன் இல்லை எதை பற்றி பேசுகிறீங்க, சரியா? எதை பற்றி பேசுறீங்க அது தெளிவாக சொன்னால் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். கால்குலேட் த வெயிட். இதோட வெயிட் கேட்குறாங்க டைரெக்டாக. இந்த சைடு m1 r1, ஏன்னா இங்கே ஸ்கேலோட வெயிட்லாம் மென்ஷன் பண்ணல, சரியா? அப்போ இங்கே m1 r1 20 × 2, இந்த இடத்துல 5 × தெரியாது, 4 2s are 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது 8 நியூட்டன். புரியுதா? இதில் ஒன்று என்ன கன்ஃபியூஸ் பண்ணலாம், மாஸ் கேட்கலாமே. சரி, இங்கே வந்து வெயிட் கொடுத்துருக்கேன். அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் வெயிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வெயிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஒரு சில டைம் என்ன சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வெயிட் கொடுத்துருப்பான், ரைட் ஹேண்ட் சைடு மாஸ் கேட்பான். அப்போ வந்திருக்க ஆன்சரை ஜியால் டிவைட் பண்ணிடு.
வெயிட் வந்துருச்சு, மாஸ் வேணும், ஜியால் டிவைட் பண்ணிடு. ஒரு சில டைம் என்ன பண்ணுவான், ரெண்டு சைடு மாஸ் கொடுத்துட்டு ரெண்டாவதோட வெயிட்டை கேட்டுருவான். நான் மாஸ் கண்டுபிடிச்சிருப்பேன், மாஸை ஜியால் மல்டிப்ளை பண்ணிடு. ஓகே, ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ஹாலோ சிலிண்டர். நான் என்ன சொன்னேன், ஹாலோ சிலிண்டர் நம்மளுக்கு ரிங்கு கணக்கு. அப்போ எம்ஆர் ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடு. 3 ரேடியஸும் 3 × 3 ஸ்கொயர். சப்போஸ் ஹாலோ சிலிண்டருக்கு பதிலாக சாலிட் சிலிண்டர்னு சொன்ன ஆன்சர் என்ன வந்திருக்கும், எம்ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஓகே, இது மொமெண்டம். நான் 4வது லெக்சர் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். சரியா, என்ன சொல்லியிருப்பேன், உனக்கு வந்து ஒரு சில டைம் 100 ஆன்சர் வரும், ஒரு சில டைம் 44 ஆன்சர் வரும். அந்த 44 தான் இந்த கொஸ்டின். இஃப் த மொமெண்டம் ஆஃப் அ பாடி இஸ் இன்க்ரீஸ் பை 20%, அப்போ இனிஷியலாக 100% இருந்திருக்கும். மொமெண்டம் இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கும், இனிஷியலாக 100% இருந்திருக்கும். இது இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்ன ஆயிடுச்சு, 20% இன்க்ரீஸ். இப்போ 120ன்னு சொல்லலாமா? பர்சன்டேஜ் இந்த வேல்யூ 1னா இந்த வேல்யூ 1.2 இருக்கும். கரெக்டா இல்லையா? கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, p²/2m. இது இனிஷியல் வேல்யூ 1ன்னு போடுவேன். ஃபைனல் வேல்யூ வேணும்னு சொன்னா இந்த 1.2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. அப்ப ஆன்சர் என்ன வருது, 1.44 p²/2m. கரெக்டா? இப்போ இந்த வேல்யூவை p²/2m இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜின்னு எழுதலாம். எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? ரொம்ப வேகமா போறேனா? வேகமா போகல. ஓகே, வேகமா போறேன்னு சொல்லிடு. இப்போ எனக்கு எவ்வளோ % கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல். கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் பை கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல். ஃபைனல் வேல்யூ என்ன வருது, 1.44 டைம்ஸ் 44 கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் பை கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல். பர்சன்டேஜ் வேணுமா, 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ இந்த வேல்யூ என்ன வருது, 0.44. எல்லாம் கேன்சல் ஆயிரும், இன்டூ 100. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், 44. இந்த எரர், இந்த சேஞ்ச் வந்து 5% விட கம்மியா இருந்தா நீ சிம்பிளா என்ன பண்ணிரு, லெட் மீ சே இந்த கொஸ்டின்ல சொல்றோம் 5% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அது 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உன் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ பர்சன்ட்னு கேட்பான். அப்போ டெல்டா E/E ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டெல்டா P/P. இப்படி போடு, புரியுதா? டெல்டா E/E இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டெல்டா P/P. எரர் அனாலிசிஸ் வெரி குட்யா. எரர் அனாலிசிஸ் வச்சு இந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணலாம். எப்போ அவங்க வந்து கொடுத்திருந்தால். பட் அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது எரர் வந்து 5% இருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கும். 5% அதிகமாகிடுச்சுன்னா இந்த மெத்தட். இதில் ரிப்பீட்டடாக கேட்குறது பார்த்தோன்னா உன்னோட கைனெட்டிக் எனர்ஜி 400% ஆச்சுன்னா மொமெண்டம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா மொமெண்டம் 100% ஆச்சுன்னா, இல்லை மொமெண்டம் இந்த மாதிரி ஆச்சுன்னா இது என்ன ஆகும், புரியுதா? வைஸ் வர்சா. The mass attached to a thin wire is whirled in a vertical circle with a constant speed. வயர் வந்து எப்போ சார் அந்த விழுக வாய்ப்பு இருக்கு? நீங்கள் இப்படியே ஒயர் எப்படி சுற்றுறீங்க, ஒயர் எப்போ விழுக போகுதுன்னா டென்ஷன் மேக்ஸிமம் இருக்கணும். டென்ஷன் எங்கே மேக்ஸிமம் இருக்கும், டாப் பாயிண்ட்லையா பாட்டம் பாயிண்ட்லையா? எங்கே டென்ஷன் அதிகமாக இருக்குமோ அங்கே தான் அதிகமாக இருக்கும். புரிகிறதா? ஹரிசாண்டல்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஹரிசாண்டலா? ஹரிசாண்டல் வராது. எங்கே டென்ஷன் அதிகமாக இருக்கும், லோயஸ்ட் பாயிண்டில் தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபார் அன் ஆட்டோமேட்டிக் கன் அ மேன் ஃபயர் 360 புல்லட் பர் மினிட் வித் அ ஸ்பீட் ஆஃப் 360 km/h இஃப் இட் ஹேஸ் அ வெயிட் ஆஃப் 20. இந்த பவர் எவ்வளோ? நல்லா பாரு, பவரோட ஃபார்முலா என்ன? நீங்கள் ஒரே ஒரு புல்லட் ஃபயர் பண்ணுறீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் புல்லட் பர் யூனிட் டைம். ஒரு செகண்டில் எவ்வளோ புல்லட் ஃபயர் பண்ணுறீங்க, சரியா? இப்போ நீ n நம்பர் ஆஃப் புல்லட் ஃபயர் பண்ணுற, அப்போ n போட்டுரு. ஒரு புல்லட் ஃபயர் பண்ணால் 1, எத்தனை புல்லட் ஃபயர் பண்ணி அத்தனை புல்லட். இப்போ நல்லா பாரு, 360 புல்லட் பர் மினிட். அப்போ 1 செகண்டில் எத்தனை புல்லட்?
360 per minute. மினிட்ல 1 மினிட்ல இவ்வளோ, அப்போ 1 செகண்ட்ல எவ்வளோ? 6 புல்லட் per செகண்டா? அப்போ நம்பர் ஆஃப் புல்லட் per செகண்ட் என்ன ஆயிடுச்சு? 6. half மாஸ் எவ்வளோயா? 20 கிராம். கிலோகிராமுக்கு மாற்றிக்கோ. வெலாசிட்டி என்ன? 360 கிலோமீட்டர் per hour. மீட்டர் per செகண்ட் மாற்றினா எஸ்ஐ யூனிட்ல வேணும். இருபது இது பண்ணா 100 வருது. ஆப்ஷன் மேட்ச் ஆக போகுதா? 100 × 100. இப்போ பாரு, இதில் இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல், இது இதோட கேன்சல், இது இதோட கேன்சல். 6 × 100 600. ஓகேவா? if linear density of the rod of length 3 meter varies, நல்லா பாரு, யூசுவலா வந்து சென்டர்ல இருக்கும், பட் இங்க என்ன சொல்றாங்க? மாஸ் லென்த்தை பொறுத்து உங்க டென்சிட்டி வேரி ஆகுது. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் கொடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, பொதுவாக என்ன பண்ணுவீங்க? மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பை மாஸா. இங்கே மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இப்போ இங்கே டிஎம் போட்டுரு. இங்கே வந்து ட்ரிக் என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு டிஎம் பை டிஎக்ஸ். அப்போ டிஎம்க்கு பதிலாக என்ன போடுவீங்க? லாம்டா டைம்ஸ் டிஎக்ஸ். லாம்டா சரியா? இங்கே டிஎம்க்கு பதிலாக லாம்டா டிஎக்ஸ், இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்க போகுது, டிவைடட் பை டிஎம்க்கு பதிலாக என்ன போடுவீங்க? லாம்டா டிஎக்ஸ். லிமிட் என்ன? 3 மீட்டர் லாங் ராடு, அப்போ 0லேருந்து 3 வரைக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன் இந்த எக்ஸால். 2x + x² dx, 2 + x dx. லிமிட் என்ன? 0 to 3 0 to 3. 2x இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? x²/2. x² இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக 2x பண்ண x²/2, அந்த 2 கேன்சல் ஆயிரும், சாரி. ஸோ x³/3, 0லேருந்து 3 வரைக்கும். டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? 2 இன்டகிரேட் பண்ணால் 2x, எக்ஸை பண்ணால் x²/2. ஓகேவா? இந்த இடத்துல கீழே இருக்கிறது தெரியுதான்னு எனக்கு தெரியல, நம்ம அடுத்த ஸ்லைடில் கூட எழுதிக்கலாம். ரொம்ப அருமை. ஜீரோ to 3 தெரியுதா? அங்கே தெரியல. ஓகே, 2x/x² + 2. த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணு, 9. இங்கே சப்ஸ்டியூட் பண்ண 27 3ஆல் டிவைட் பண்ணால் அகெயின் 9. கரெக்டாக தானே போடுறோம்? ஓகே, 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 6, 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 9/2, 18 15/2. 5 டேபிளில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பார்ப்போம். 36/15, 5 12/5. ஏதாச்சும் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? 12/5, 12/7 தான் இருக்கா? நான் எங்கேயோ பெருசாக தப்பு பண்ணிட்டேனா? எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு பாரு. இது டிஸ்கஷன் 4. அப்போ பேலன்ஸ் 1 2 3 எங்க இருக்கு? யூடியூப்ல இருக்கு. எஸ், யூடியூப்ல தான் இருக்கு. (12/7) 12/7 வருதுன்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் 12/7 வரலடி? ஏன்டா இப்படி பண்றீங்க? 12/7 எப்படி எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது? 2னா நான் அப்படியே கூட்டிட்டேன். சரியா? எல்சிஎம் எடுத்தேன். எல்சிஎம் எடுத்துட்டு என்ன பண்ணீங்க? 6 + 9 15 போட்டேன். மை பேட். டுவெல் + 9 21 ஆகும். ஸோ 6 7. ஸோ 6 2s are 12, 12/7. ஓகேவா? A bomb of mass 3 kg
explodes in air into two pieces of mass 2 kg and 1 kg. The smaller mass goes with a speed of 80 meter per second. அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா, இது ஒரு அருமையான டைப் ஆஃப் கொஸ்டின். சரிங்களா, இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சேட் மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே, மல்டிப்ளிகேஷனில் தப்பு அண்ணா, எல்சிஎம் தப்பு, தேங்க்யூ அண்ணா. எனக்கு வரல, ஆனால் சேனலில் பார்த்தேன், அதில் தான் தனியாக எந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கான்னு கேட்டேன். சேனலில் போயிட்டு லைவில் பாருங்கள். வெரி குட்யா, ஃபீல் தி எடிட்ஸ் கரெக்டாக சொன்னாங்க. ஓகேவா, வெரி குட். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து உன்ட்ட கைனெட்டிக் எனர்ஜி கேட்பான். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு ட்ரிக்கு சொல்கிறேன். சரியா, கிராஷ் கோர்ஸில் பார்த்தா இருக்கும், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். நல்லா பாரு, இனிஷியலி அவங்க 2 பேரும் காற்றுல இருக்காங்க, வெடிக்க போகிறாங்க. அப்போ இனிஷியலி அந்த பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. பாம் வந்து இனிஷியலி எதில் இருந்திருக்கு? ரெஸ்ட்டில் இருந்திருக்கு, வெடிக்க போகுது. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கணும். m1u1 plus m2u2 equal to m1. ஸோ இனிஷியல் அவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்க? கம்பைண்டாக ஒரே மாசாக இருந்தாங்களா? இப்போ நான் மாற்றி எழுதியிருக்கேன். சரியா, இது ஃபைனல், இது இனிஷியல். இனிஷியலாக சேர்ந்து இருந்தாங்க, கம்பைண்டாக இருந்தாங்க. இனிஷியலாக அவங்க எதில் இருந்தாங்க? ரெஸ்ட்டில் இருந்தாங்க. சரியா, மாற்றி எழுதியிருக்கேன்னா மாற்றிக்கணும். தப்பு பண்ணால் தப்பு அப்பயே திருத்திக்க வேண்டியதானே, எதுக்கு நொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திரம். ஸோ m1 இனிஷியலாக அது ரெஸ்ட்டில் இருந்துச்சு, கரெக்டாக? அப்போ 0. m2 மாசும் எதில் இருந்துச்சு? ரெஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு? உடஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் பிரிகிறாங்க. ஓகேவா, கிராஷ் கோர்ஸில் பாரு ஏகப்பட்ட கொஸ்டின் அவைலபிளாக இருக்கும் இந்த மெத்தடில். இப்போ என்ன சார் ஆக போகுது? இனிஷியல் மொமெண்டம் 0, அப்போ ஃபைனல் மொமெண்ட்டும் எப்படி இருக்கணும்? சம் ஆஃப் ஃபைனல் மொமெண்டமும் 0வாக இருக்கணும். அப்போ நல்லா பாரு, 0 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாடியோட மொமெண்டம் ப்ளஸ் செகண்ட் பாடியோட மொமெண்டம்னு நான் சொல்லலாமா? இதை நான் மாற்றி எழுதுனேன்னா மொமெண்டம் ஆஃப் ஃபஸ்ட்டு பாடி இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாரு, ஒருத்தவன் இங்கிட்டு போகிறான், ஒரு பந்து வச்சிருக்க, இந்த பந்து திடீர்னு வெடிக்க போகுது. அப்போ ஒருத்தவன் இந்த சைட் போகிறான், இன்னொருத்தவன் இந்த சைட் போகிறான். அப்போ ஈவன் வெலாசிட்டியோட டைரெக்ஷன் போட்டால் இங்கே நெகட்டிவ் ஆயிடும். அப்போ ஃபஸ்ட்டு பாடியோட மொமெண்டமும் செகண்ட் பாடியோட மொமெண்டமும் எப்படி இருக்க போகுது? ஈக்குவலாக இருக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் பாடியோட மொமெண்டமும் செகண்ட் பாடியோட மொமெண்டம் எப்படி இருக்க போகுது? ஈக்குவலாக இருக்க போகுது. வெரி குட். 3 பாடி கேஸ் நான் போகல. 3 பாடி கேஸில் அந்த இடத்துல கொஞ்சம் இந்த வெக்டார் அந்த வெக்டார் அதோட ரிசல்ட்டுன்னு பிறந்துக்கிட்டு வரும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது இப்போ வேண்டாம், இது 2 பாடி கேஸ். சரியா, ஸோ யார் யாருக்கு இதில் கஷ்டம் இருக்கோ கிராஷ் கோர்ஸ் யூடியூப்பில் போய் ஃப்ரீயாக பாரு, அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபஸ்ட்டு பாடி கேட்குறான். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபஸ்ட்டு பாடி, எந்த மொமெண்டம் உனக்கு தெரியுதோ அந்த மொமெண்டம், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஃபஸ்ட்டு பாடி கேட்டால் ஃபஸ்ட்டு பாடியோட மாஸ் போடு, செகண்ட் பாடி கேட்டால் செகண்ட் பாடியோட மாஸ் போட்டுரு, அவ்வளோதான். நீ வந்து இங்கே வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன் அதெல்லாம் தேவையில்லை. உட்காந்து நீ கண்டுபிடிக்கணும்னா இப்படி பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண சொன்னால் 2 kg 1 kg, அப்போ இதோட வெலாசிட்டி கொடுத்துட்டான், இதோட வெலாசிட்டி தெரியாது. அப்போ m1 0 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் பாடியோட மாஸ் எவ்வளோ? 2 kg, அதோட வெலாசிட்டி எனக்கு தெரியாது. செகண்ட் பாடியோட மாஸ் 1 kg, அதோட வெலாசிட்டி 80. 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறோம், அப்போ நெகட்டிவ் சைன். இந்த கொஸ்டினில் மென்ஷன் பண்ண மாட்டேன், நம்மளே புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு. இப்போ நல்லா பாரு, வெடிக்க போகிறாங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. சரியா, வெடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறோம், அப்போ ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தோன்னா வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி என்ன கிடைக்குது? 80 2ஆல் டிவைட் பண்ணால் 40. அப்போ ஒரு பாடியோட வெலாசிட்டி 80, இன்னொரு பாடியோட வெலாசிட்டி 40. இதுக்கப்புறம் கைனெட்டிக் எனர்ஜி கேட்குறான். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி வந்து 2, வெலாசிட்டி வந்து 40யோட ஸ்கொயர். செகண்ட் பாடியோடது கேட்குறான், ஹாஃப் செகண்ட் பாடி, வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் பாடி என்ன? 80. ஆக்சுவலாக இங்கே மாஸ் 1 தானே, இந்த 2 கேன்சல் பண்ணி இந்த வேல்யூ 1600. இது வந்து கேன்சல் பண்ண 6400 3200. ஆன்சர் வந்து 4800. ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா உனக்கு வெலாசிட்டி வேணும். வெலாசிட்டி இல்லாமல் நீ சால்வ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை,
ஏதாச்சும் ஒரு மொமெண்டம் கண்டிப்பாக கொடுப்பான். அப்போ தான் நீ வெலாசிட்டி கண்டுபிடிக்கும். நீ என்ன பண்ணு, மாஸ் இன்டூ வெலாசிட்டி இது பிடிச்சிக்கோ. மாஸ் இன்டூ வெலாசிட்டி கொடுத்துட்டான். அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக மொமெண்டம் போட போகிறேன். சரியா? பி ஸ்கொயர் என்ன 80, 80 ஸ்கொயர் பண்ணால் 6400. ஃபர்ஸ்ட் பாடி கேட்குறானா, ஃபர்ஸ்ட் பாடியோட மாசால டிவைட் பண்ணிடு. செகண்ட் பாடிக்கு கேட்குறானா, செகண்ட் பாடியோட மாசால டிவைட் பண்ணிடு. இதை டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ 6400 4ஆல் டிவைட் பண்ணனா 1600, 2ஆல் டிவைட் பண்ணால் 3200. புரியுதா? நீ ரெண்டாவது பாடியோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக என்ன வந்துடும், உனக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கான்செப்டை நீ ஞாபகம் வைக்க போற. ஸ்ட்ரைட்டாக பி ஸ்கொயர் பை 2m சப்ஸ்டியூட் பண்ண போற. புரியுதா? இது ஒரு கொஸ்டின். சரியா? 3 பால் வச்சிருக்கீங்க. இந்த 3 பால் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குதுன்னா பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும். 3த்துக்கு நடுவில் இந்த பாயிண்ட்ல இருக்க போது. கரெக்டா இல்லையா? இந்த பாயிண்ட் பாரு, இதோட ரேடியஸ் ஆர்னு சொன்னா இந்த பாயிண்ட் எங்க இருக்க போது, ஆர்ல இருக்க போது. சொல்றது புரியுதா இல்லையா? இந்த பாயிண்ட் எங்க இருக்க போது, ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்க போது. இந்த பாயிண்ட் ஆர், இது வந்து ஆரை விட கம்மியா இருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆர் டிஸ்டன்ஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்ல ஆரை விட கம்மியான டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 சென்டிமீட்டர். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 5 சென்டிமீட்டர் இருக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல 5 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருக்கணும். இதுவும் ஆன்சர். ஒத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்கோ? சரி, கோஆர்டினேட் எழுது. 3தோட மாஸ் வந்து எம். எம்ஏ ஈக்குவல் டு எம்பி ஈக்குவல் டு எம்சி. 3தோட மாஸ் எவ்வளோ, எம். ஓகேவா? இதோட எக்ஸ் ஆக்சிஸ் லொகேஷன் என்ன, ஒய் ஆக்சிஸ் லொகேஷன் என்ன? எக்ஸ் ஆக்சிஸ்லையும் 0, ஒய் ஆக்சிஸ்லையும் 0. சரி, கன்ஃபியூசிங்காக இருக்கு. நல்லா பாரு, எம்ஏபிசி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா 1 2 3ன்னு வச்சுக்கோ. ஏன்னா நம்ம ஃபார்முலா M1 R1 M2 R2 அப்படி தான் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? இந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு, நல்லா பாரு, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்ப செகண்ட் பார்ட்டிகல் வந்து 10 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல அவன் எங்க இருக்கான், 0ல. ஏன்னா இவனோட சென்டர் ஆஃப் மாஸ் 0ல இருக்கு. சி பாரு, கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கான், இங்க இருக்கான். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல 5 சென்டிமீட்டர்ல இருக்கான். ஒய் ஆக்சிஸ்ல வேணும், ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரத்துல இருக்கான், அவனோட சென்டர் ஆஃப் மாஸ் இவ்வளவு தூரத்துல இருக்குது. கரெக்டா இல்லையா? இப்போ இவ்வளவு தூரம்னா எவ்வளவு சார் அது, நல்லா பாரு, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்ப இந்த வேல்யூ 10. இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா, ஏன்னா எல்லாமே ரேடியஸ் ரேடியஸ் 2 ரேடியஸ் சேருது. அப்ப இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொன்னா எல்லா ஆங்கிள் 60 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி, 30 டிகிரி. அப்ப 30 டிகிரிக்கு பக்கத்துல இருக்க இந்த சைடு என்ன ஆயிரும், 10 cos 30 ஆகும். கரெக்டா இல்லையா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு கூட கண்டுபிடிச்சுக்கோ. அப்ப 10 cos 30 வேல்யூ என்ன, 10√3/2. அப்போ 5√3. இப்போ உனக்கு எக்ஸ்ல வேணுமா, m1 x1 m2 x2. m2 ஓட வேல்யூ m தானே, x2 m3 x3 by m1 plus m2 plus m3 3m 15m by 3m. ஆன்சர் என்ன வருது, 5. எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ 5. அதை நம்ம டைரக்டா பார்த்தோன்னே சொன்னோம். கரெக்டா இல்லையா? YCMல பாரு, m1 y1 0, m2 y2 0, m3 y3. டோட்டல் மாஸ் என்ன, 3m. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, 5/√3. புரிஞ்சா? A rubber ball is dropped from a height of 5 meter on a plane. On bouncing it rises to 1.8 meter. The ball loses its velocity on bouncing by a factor. எவ்வளோ ஃபேக்டர்ல அது லூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பேசிக்லி அதோட வெலாசிட்டி எவ்வளோ லூஸ் ஆகுதுன்னு கேட்குறேன். அதாவது ஃபைனல் வெலாசிட்டி பை இனிஷியல் வெலாசிட்டி தான் E. இந்த ஈக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ல நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்,
h dash by h. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, மாற்றி போட்டுருவேன், மேலே தூக்கி 5 கீழே வந்து 1.8. நல்லா பார், ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும். 1.8 by 5. 1.8 by 5. நல்லா பார், இதை நான் இப்படி எழுதலாமா? பிரச்சனை வந்தால் மட்டும் சொல்லு. இதை நான் இப்படி எழுதலாமா? ஏன் அவன் வேல்யூ பெரிய வேல்யூ சின்னதாக்குவான், இவன் என்ன பண்ணுறான், சின்ன வேல்யூ பெருசாக்குறான். ஏன்னா நல்லா பார், E² இருக்கு, எனக்கு E வேணும். E வேணும்னா இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 6/10 which is equal to என்ன, 3/5. இந்த E தான் 3/5, அதான் அவங்க கேட்டிருக்காங்க. புரிகிறதா? டிஃபிகல்ட்டி ஏதாவது உண்டா? வெரி குட், எஸ் குட். இது பாரு, எக்ஸ்டர்னல் கிக். எக்ஸ்டர்னல் கிக்னா வெளியிலேருந்து வந்து ஒருத்தவங்க எத்திருக்கான், அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு. ஆன்சர் 0 வரக்கூடாது, 0 கொடுக்கவும் இல்லை. இப்போ நல்லா பாரு, 15 6 kg, இது 10 4 kg, இது உல்டாவா இருக்கனால மைனஸ். அப்போ m1v1 m2v2 போட்டுக்கோ. m1v1 m2v2 கரெக்டா இல்லையா? ஸோ m1v1 plus m2v2 இருக்கணும். இந்த இது வெலாசிட்டி மைனஸ் எல்லாம் மைனஸ் போட்டாச்சு. m1 plus m2 என்ன 6 plus 4 10 ஆயிரும். அப்போ இந்த வேல்யூ 90லேருந்து 40/10 50/10 which is equal to எவ்வளோ, 5. ஓகே. Find the circumference of a semicircular ring whose center of mass lies 5 cm above center. Formula based question. இது ஒரு semicircular ring. இதோட center of mass எங்க இருக்குன்னா, இதோட ஃபார்முலா எனக்கு ஒரு செகண்ட் டைம் கொடு. ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரிக் வச்சு தான் அது ஞாபகம் வச்சிருப்பேன். இது வந்து πr இருக்கும், இது வந்து 2r இருக்கும். கரெக்டா? நம்மளுக்கு வர ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். இது என்னது, டிஸ்டன்ஸ் டிராவல். இது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்போ செமி சர்க்குலர், ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கா, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும், சென்டர்ல இருக்கும். இது ஹெமி சர்க்கிள், ஹெமியா செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிளுக்கு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா என்னன்னு நல்லா பாரு. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது மேலே எழுது, சேமாக இருக்காது கீழே எழுதிடு. அப்போ 2r/π கிடைக்கும். கரெக்டா? இல்லை r/2π கிடைக்குமா? ஐயோ, டைமென்ஷன்லி r வரணும். அப்போ r/2π கிடைச்சா தான் கரெக்டு. இல்லை நான் நெட்டில் பார்த்துருவோம். சரியா? 2r/πன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க, 4r/3r. நிறைய பேர் 2r/π தான் சொல்கிறீங்க. 2r/π நான் என்ன போட்டேன்? ஓகே சாரி 2 இந்த வேல்யூவை அதால டிவைட் பண்ணிடு. சரியா? இந்த வேல்யூ இந்த பையால மட்டும் டிவைட் பண்ணிடு. அந்த 4 எல்லாம் சொல்றது பார்த்தோன்னா இந்த செமி சர்க்கிள் இந்த பாதியை வெட்டுறப்ப கிடைக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் இந்த இது உங்களுக்கு கிடைக்கும். எனி டிஃபிகல்ட்டி இருக்கா இது வரைக்கும்? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் வச்சுக்கோ. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 2r/π இதோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் இருக்கும். 2r/πயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 5 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ என்னன்னா r கண்டுபிடி. ஆரோட வேல்யூ என்ன? 5π/2. எதுக்கு சார் r கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா அவன் என்ன கேட்குறான், சர்க்கம்ஃபரன்ஸ் இதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறான். சரியா? இப்போ இதோட வேல்யூ என்ன சார்? π × r. r நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது சப்ஸ்டியூட் பண்ணிடு. π × 5π/2. π × π என்ன? π². π² எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, ஷார்ட்கட் ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். π² வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஜிக்கு. அப்படின்னு என்னோட கிளாஸ்க்கு வந்தால் ஜி எதுக்கு ஈக்குவல்? 10. அப்போ 10/2 25. 25 கிட்ட எந்த ஆப்ஷன் இருக்கோ கண்ணை மூடிட்டு மார்க் பண்ணிடு. 24 இருக்கா? புரியுதா? இதோட வந்து 9.8. நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 10 எடுத்துருக்கோம். புரிஞ்சிருச்சா? வைரல் ரீஅப்லோட் by you or chu. unpad, you are bad. Okay, where to attend your free mock test sir?
ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் இந்த ட்ரிக்கெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. பை ஸ்கொயர் வேல்யூ ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும், அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இல்லை நீ உட்காந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்ப, டிவைட் பண்ணிக்கிட்டு இருப்ப. சரியா? ஒரு சில பேர்லாம் இங்கே ஆரோட வேல்யூ இங்கே டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, தேவையே இல்லாத வேலை. ஓகேவா? யோசிச்சு அந்த பசங்களுக்கு கையில் ஃபோன் இருக்கிறதுனால ஒரு சில பேர் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறான். ஒருத்தன் இந்த வைரல் ரீஅப்லோட்ஸு, வைரல் ரீஅப்லோட் என்ன பண்ணுறான், வரான், நான் பாட்டுக்கு வாத்தியார் வேலை பார்த்திக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு வரான், திட்டி விட்டுட்டு போகிறான். நான் என்ன பண்ணேன் அவனே? The total kinetic energy of a body of mass 10 kg. Total kinetic energy. நான் ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன். டோட்டல்னா ரெண்டுத்துக்கு சேர்த்து. நல்லா பாரு, டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா half mv ஸ்கொயர் 1 plus k ஸ்கொயர் by r ஸ்கொயர். இது எங்க இருந்துச்சுன்னா டோட்டல். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் கேட்டாங்கன்னா half mv ஸ்கொயர். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் கேட்டாங்கன்னா half mv ஸ்கொயர் k ஸ்கொயர் by r ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டான். இதான் டோட்டல் எனர்ஜி 32.8 1/2 மாஸ் ஆஃப் த பாடி 10 kg, வெலாசிட்டி வந்து 2 ஓட ஸ்கொயர், அப்போ 4 1 plus k ஸ்கொயர் by r ஸ்கொயர். இப்போ அவன் என்கிட்ட k ஸ்கொயர் எதிர்பார்க்குறான், கரெக்டா இல்லையா? நோ ப்ராப்ளம். இது கேன்சல் பண்ண 2வா, இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணுவேனா, அங்கே போச்சுன்னா டிவிஷன். 16.4 divided by 10 1 plus k square by r square. plus 1 இங்கிட்ட வந்து -1. அப்போ நான் LCM எடுப்பேன். LCM எடுத்தேன்னா 10ஆல் சப்ராக்ட் பண்ணால் 6.4 by 10 k square by r square. இந்த r ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிடு. இந்த 6.4 இருக்கு பாரு, சரியா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி 64/100 எழுதுறேன். ஏன்? ஸ்கொயர் ரூட் எடுக்க ஈஸியாக இருக்கும். இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன 0.5. ஸோ இங்கே பார்த்தோன்னா 0.5 என்ன 1/2 த ஹோல் ஸ்கொயர். இது கே ஸ்கொயரா? இப்போ கேனா இதோட ரூட் எடு. 64 ரூட் என்ன 8, 10 100 ரூட் என்ன 10, இதோட ரூட் என்ன 1/2. இது சிம்பிளிஃபை பண்ணால் 4/10 0.4. இதுதான் கேவோட வேல்யூ. புரியுதா? A disk of mass m and radius r is rolling without slipping with angular speed on. Angular speed கொடுத்துட்டு இது ஸ்லிப் ஆகுதுன்றாங்க. நல்லா பாரு, எனக்கு தெரியாது சார், ஃபார்முலா மறந்து போச்சு சார். சரி, I இருக்கு, வெலாசிட்டி இருக்கு, இது பார்த்தனா பேசிக்கலி ஒரு ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? 4 டேர்ம் கொடுத்துட்டான். எதுவுமே தெரியாது சார், எனக்கு ஃபார்முலா தெரியாது சார். டைமென்ஷன் தெரியுமா? தெரியாது. இதோட டைமென்ஷன் என்னவா இருக்கணும்? mr ஸ்கொயராக இருக்கணும். இதில் எது mr ஸ்கொயர்? இதுதான் சார் mr ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? சொல்றது புரியுதா? அப்போ ஐசிஎம்மோட ஆன்சர் mr ஸ்கொயர். ஏக்கு ஆர் வரணும். ஏக்கு ஆர் எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது ஆன்சர் கிடையாது. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஒமேகா டைம்ஸ் ஆர். கரெக்டா சார்? தெரியாதுன்னு தான் சார் சொல்லியிருக்கேன். என்ன சார் ஒமேகா ஆர்ன்றீங்க? எனக்கு எப்படி தெரியும்? டைமென்ஷன் பாரு, வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட் இருக்கணும், L(T)⁻⁻1 இருக்கணும். இது L, இதோடது T⁻⁻1. இங்கே வா, M வருது, இங்கேயும் ML வருது, சரியா? அப்போ எனக்கு வெலாசிட்டி L(T)⁻⁻1 இருக்கணும். அப்போ வியோட ஃபார்முலா என்ன வரணும்? விக்கு வந்து எஸ் வரணும், அதாவது பிக்கு எஸ். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. நல்லா பாரு, இது ஆல்ரெடி நம்ம நெக்லெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இதுதான் என் ஆன்சர். ஞாபகம் வச்சு, இங்கே டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் 2 கொடுத்துட்டான். எது சார் ஈஸி? நீ ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறது ஈஸியா இல்லை தள்ளுறது ஈஸியா? எப்பயுமே ரொட்டேட் பண்ணுறது ஈஸி. அப்போ ரொட்டேஷன் வந்து வேல்யூ எப்படி இருக்கும்? ரொட்டேஷனோட வேல்யூ கம்மியாக இருக்கும். இதில் இதுதான் கம்மியான வேல்யூ, இது அதிகமான வேல்யூ. சொல்கிறது புரியுதா? இல்லை தனியாக நைட்டு வந்து 12 மணிக்கு நான் உளறிக்கிட்டு இருக்கேனா? புரியுதா?
ஈஸி, ரொட்டேட் பண்ணுறது ஈஸி, வெரி குட். அப்போ ரொட்டேஷனுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கணும். இது பாரு, the portion AB is rough and BC is smooth as shown in the figure. A uniform disk of mass M is rolling without slipping with an angular velocity omega. If the disk cross point B, அப்போ மோஷன் என்ன ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ரொட்டேட் ஆகுது, சரியா? இப்போ நல்லா பாரு, இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும்னு சொன்னால் இனிஷியலி இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகணும்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி அரைச்சி இழுக்கணும். நான் ஒரு பந்தை வச்சுருக்கேன் ஸ்லோப் மேலே, சரியா? இந்த பந்தை ஃப்ரிக்ஷன் பிடிச்சி பின்னாடி இழுக்கலன்னு சொன்னால் இவன் இப்படி முன்னாடி வரமாட்டான். அப்போ என்ன நடக்கும்னா, நீ கிராவிட்டி கூட்ட கூட்ட இவன் எப்படி ஸ்லிப் ஆகி வருவான். சொல்கிறது புரியுதா? ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும், சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும்னு சொன்னால் ஃப்ரிக்ஷன் வேணும். ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு சொன்னால் உன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு இப்படியே ஸ்லிப் ஆகி வரும். அப்போ பின்னாடி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இழுக்கணும். அப்போ இவன் முன்னாடி போக பார்க்குறான், பின்னாடி ஏதோ ஃபோர்ஸ் இழுக்கணும், அப்போ தான் என்ன ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ நீ ஒரு ஆப்ஜெக்டை ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் வச்சுட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட்டே ஆகாது, அது ஸ்லிப் ஆகி தான் போகும். அதே நீ அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு கையை வச்சு இப்படி சுற்றி விட்டு ரொட்டேட் பண்ணுற, ரொட்டேட் பண்ணி விட்டு வச்சேன்னா அது ரொட்டேஷனல் மோஷனே கண்டினியூ பண்ணும். ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் சரி, ஃப்ரிக்ஷன் இல்லைனாலும் சரி. அப்போ ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் ரொட்டேஷனல் மோஷன் பாசிபிள்னு கேட்டால் இல்லை. அதே நீ ரொட்டேட் பண்ணி விட்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் வச்சேன்னா ரொட்டேட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த கேஸில் பாரு, ஒரு ஃப்ரிக்ஷன் உள்ள சர்ஃபேஸில் வச்சுருக்காங்க, அப்போ அது ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆனதுக்கு பிறகு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் போனாலும் அது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ மோஷன் ஆஃப் த டிஸ்க் எப்படி இருக்கும், ரொட்டேஷனல் மோஷன். சரி, அது ரொட்டேட் மட்டுமா ஆகுமா, நேராக போகாதா, நேராகவும் போகும். ஸோ ரொட்டேஷன், ஸோ பியூர் ரோலிங். ஓகேவா? ரோலிங்னா என்ன, ரொட்டேஷன் ப்ளஸ் டிரான்சிஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ ரோலிங்கில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, உன்னோட VCM வந்து ஒமேகா டைம்ஸ் ஆர்க்கு ஈக்குவல் ஆயிரும். இந்த டாப் பாயிண்ட் இருக்க பாட்டம் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆயிரும். ஓகேவா? ஒருத்தவன் பியூர்னு சொல்லியிருக்கான். ஓ, ரோலிங்க்கு எல்லாம் பியூர் இருக்கா? ஓகே. A man of mass 50 kg standing on a platform of 10 kg. If the man starts running at 3 meter per second relative to platform, platform பொறுத்தவரை 3 மீட்டர் நடக்கிறான். இல்லை பாரு, இது ஒரு பிளாட்ஃபார்ம், இது மேலே 50 kg உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். இந்த மனுஷன் 3 ஸ்பீடில் போகிறான். பட் ஆக்சுவலி எதை பொறுத்து, பிளாட்ஃபார்மை பொறுத்து. யோசிச்சு பாரு, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம தரையை நம்ம தள்ளிட்டு முன்னாடி போகிற தரையிலோட மோஷன் நம்மளுக்கு தெரியாது. இதை யோசிச்சு பாரு, நீ வந்து கப்பல், அது இந்த சின்ன போட்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த போட்லேருந்து நம்ம வெளியே வரப்போ இந்த போட்டை மிதிச்சுட்டு வெளியே வரப்போ நம்ம முன்னாடி போவோம், போட் லேட்ஸாக பின்னாடி போகும். பார்த்துருக்கீங்களா? அப்போ நான் முன்னாடி போறேன்னா இந்த பிளாட்ஃபார்ம் பின்னாடி வரும். லெட் மீ சே இந்த பிளாட்ஃபார்ம் v ஸ்பீட்ல பின்னாடி வருது, சரியா? அப்போ இது v ஸ்பீட்ல பின்னாடி வருதுன்னா இதோட வெலாசிட்டி என்ன ஆயிரும், இது. இப்போ m1 v1 m2 v2, சரியா? ஏன் சார் இங்கே எக்ஸ்டர்னல் எங்கேருந்து சார் வந்துச்சு, எக்ஸ்டர்னல் எங்கே வந்துச்சு, நல்லா பாரு, இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம், கரெக்டா? இது பின்னாடி போறது வந்து இன்டர்னல் எனர்ஜி கிடையாது, நீ வேற, இந்த பிளாட்ஃபார்ம் வேற வேற, கரெக்டா இல்லையா? ஸோ நீ ஏதோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் அது பின்னாடி முன்னாடி போகுது. ஸோ இது இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ நல்லா பாரு, இதோட மாஸ் என்ன, 50 into 3 - v. ஸோ இவன் முன்னாடி போகிறான், இவன் இங்கிட்டு பின்னாடி வரான். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 10 into v. 150 - 50v ஈக்குவல் டு 10v. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டா 60 ஆயிரும். அப்போ 60v ஈக்குவல் டு 150. இப்போ வியோட வேல்யூ 150/60, 2.5 இங்கே இருக்கு பாரு. போதுமா? நான் டிவைடே பண்ணல. அப்ராக்சிமேட்லி 120 இருந்தால் 2, ஸோ 2 விட அதிகமாக 2.5 இருந்துச்சு, மார்க் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின் பாரு, இங்கே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சிருக்காங்க. ஒன்ட்டு என்ன கேட்குறான், மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறான். இது என்ன ஷேப் சார், நல்லா பாரு, இது ஒரு பால். இந்த பால் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 0 டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து இந்த பாலுக்கு வா, இந்த பால் 3 kg உள்ள பால் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 4 மீட்டரில் இருக்குது. ஸோ mr². இந்த பால் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது,
எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கரெக்டாக எனக்கு ஆன்சர் தப்பாக சொல்லுவீங்க, நான் எதிர்பார்த்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஒருத்தவங்க மட்டும் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. 2 5 3. சரி, ஸோ 3 பேருமே தப்பான ஆன்சர் தான் ரிப்ளை பண்ணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்போவுமே இதுலேருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அதுதான் நான் வந்து அப்பயே சொன்னேன். இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம்னு சொன்ன பார்த்தி, இந்த டிங்கிறது என்னது? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாரு. சரியா? ஸோ மாஸ் எவ்வளோ? 2 kg. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாரு, 4 ஸ்கொயர். 48 32 80. ஓகேவா? Consider the following statement. L is equal to I into omega. இது always true for all the bodies or all the shapes anu கேட்டிருக்காங்க. Yes, எல்லா rigid bodyக்குமே இது valid for all rigid bodies. எல்லா rigid bodiesக்குமே இது valid. dl by dt வந்து always true inertial frameல. Yes, inertial frameல இது valid. டார்க் எல்லாமே இனிஷியல் ஃப்ரேமில் வேலிட். ஓகேவா? பட் எனக்கு டவுட் என்ன, இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், இது மட்டும் நீ செக் பண்ணிக்கோ. சரியா? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்லை கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லையான்னு நீ செக் பண்ணிக்கோ. சரியா? ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 முடிச்சிட்டோம், 5 முடிச்சிட்டோம். கரெக்டா? ஓகே, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போய் தூங்குங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனோட PYQல ரெக்கார்ட் பண்ணிடுறேன். சரியா? ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் PYQ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இன்னும் நிறைய பேர் PYQ கேட்குறாங்கல்ல, அது ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா?